இந்த மாவட்டத்தை எப்படியாவது மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று அயராது பணி செய்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர், உங்கள் மக்கள் ஆட்சித்தலைவர் என்று அவருக்கு நான் இன்று பட்டம் சூட்டி அருமை தம்பி அருண் தம்புராஜ் IAS அவர்களை பலத்த கரவொலி எழுப்பி அவருடைய சமூக பணியும் அவருடைய கலைப்பணியும் மென்மேலும் சிறக்க அவரை அன்போடு வாழ்த்துகிறேன். காவல்துறை, அந்த காவல்துறை என்ற ஒரு துறை மட்டும் இல்லாவிட்டால் இன்னைக்கு நம்மெல்லாம் இப்படி அமைதியா உட்கார்ந்து ஒரு பட்டிமன்றத்தை கேட்க முடியாது. அந்த காவல்துறையை மிக சிறப்பாக ஆண்களுக்கு நிகராக காவல்துறையை ஒரு பெண்ணாலும் நிர்வகிக்க முடியும் என்ற அந்த நிலையை உருவாக்கியவர், முதன்முறையாக பெண்களை காவல்துறையில் பணியில் அமர்த்தியவர் நம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அந்த வழித்தோன்றலாக இன்று தஞ்சை மாவட்டத்தினுடைய IG-யாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை IG எங்கள் அன்பு சகோதரியார் கயல்விழி IPS அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி, இந்த நாகை மாவட்டத்திற்கு ஒரு இளமை துடிப்புள்ள சட்டப்பேரவை உறுப்பினர், பேச்சும் சொல்லும் செயலும் சரியாக 50க்கு 50 இருக்கக்கூடிய ஒரு அருமையான MLA நாகை மாவட்டத்திற்கு கிடைச்சிருக்காரு. அவருடைய பேச்சை போலவே செயலும் மிக அற்புதமாக தெளிவாக இருக்கு. சில பேர் பேசுறது ஒரு 5 நிமிஷம் பேசுனாங்கன்னா என்ன பேசுறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. வாங்கண்ணே, வணக்கம்ண்ணே, ஆமண்ணே சொன்னாங்க, அப்புறம் அங்கே போயிட்டு வந்தான், அவரு நாளைக்கு வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, முந்தா நாளே அவர் வருவார்ன்ட்டு இவர்கிட்ட சொல்லி அவர் நேத்து என்கிட்ட என்ன சொல்லிட்டு இப்ப என்னடா சொல்ல வந்த அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. ஆனா நம்ம நாகை மாவட்டத்தினுடைய MLA 3 வாக்கியம் பேசினாலும் அந்த 3 வாக்கியமும் முத்தாய்ப்பான வாக்கியமா இருக்கு. அவர் சட்டப்பேரவையில் அவர் உரையாற்றிய அன்னைக்கு நான் பால்கனியில இருந்து கேட்டேன், சட்டப்பேரவையில் இவ்வளவு தெளிவான உரையை கேட்டு முதலமைச்சரே கைதட்டினார் என்றால் அந்த உரை எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கும் பாருங்க. பேசியது அனைத்துமே நாகை மாவட்டத்தினுடைய தேவைகளை அடிப்படையாக வைத்து பேசினார். அப்படி ஒரு நல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர், ஒரு நல்ல காவல்துறை அதிகாரி, ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர், இந்த காம்பினேஷன் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எப்படின்னா, வைரமுத்து பாட்டு எழுதி இசைஞானி இளையராஜா இசையமைச்சு பாரதி ராஜா டைரக்ஷன் பண்ண படங்கள்ல ஒரு சில பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காம்பினேஷன். அது மாதிரி ஒரு நல்ல அதிகாரிகளுடைய தொகுப்பு, அரசியல் தலைவர்களுடைய தொகுப்பு அமைவது ரொம்ப அபூர்வம். அது இந்த நாகை மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த அருமையான புத்தக திருவிழாவில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் ஏதாவது மட்டன் கிட்டன் ஆகி சாப்பிட்டு சாயந்தரம் ஒரு ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கக்கூடிய நேரத்தில் வெள்ளமென திரண்டிருக்கக்கூடிய எங்கள் உயிரினும் மேலான நாகை ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே சொல்லி, தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு அரசு நிகழ்ச்சியில் நான் நடத்துகின்ற முதல் பட்டிமன்றம் இந்த நாகை மாவட்டத்தினுடைய புத்தக திருவிழாவில். அந்த வாய்ப்பை கொடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பப்பாசி இயக்கத்தினுடைய தலைவர் செயலாளர் அன்பு சகோதரர் முருகன் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, என்னுடைய இனிய நண்பர் வேளாங்கண்ணியில் சீகேட் என்ற அருமையான உணவகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீகேட் ஃபெலிக்ஸ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரை அன்போடு உங்கள் சார்பாக வரவேற்று வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் அருமையானதொரு உரையை நிகழ்த்திய தமிழ்நாடு திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் அருமை சகோதரர் ஜெயரஞ்சன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி, ஒரு நல்ல தலைப்பு, நிறைவான மகிழ்ச்சியை தருவது மனிதனுக்கு படிப்பறிவா பட்டறிவா. படிப்பறிவுங்கிறது நம்ம புத்தகத்தில் படித்து கிடைக்கக்கூடிய அறிவு, பட்டறிவுங்கிறது நம்முடைய அனுபவத்திலிருந்து கிடைக்கிறது. இந்த 2 அறிவுல ஒரு மனிதனுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது? இப்ப நம்ம யாரையாவது பார்த்தா
ஃபர்ஸ்ட் ஒருத்தரை பார்த்தோம்னா காலையில் பார்த்தோன்னா என்ன கேட்போம்? ஒருத்தரை காலையில் பார்த்தோன்னா வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்போம். அல்லது எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம், சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்போம், சுகமாக இருக்கீங்களான்னு கேட்போம். இந்த நாளை தவிர வேற ஏதாவது கேட்டால் அவர் என்ன நிலைமைக்கு ஆளாவார்னு யோசனை பண்ணி பாருங்க. யாரையாவது பார்த்து நல்லவனா இருக்கியான்னு கேட்டால் என்ன நினைப்பாங்க? ஆங்கண்ணே நல்லவனா இருக்கியா, ஏண்டா உனக்கு இந்த ஆராய்ச்சி அப்படின்னு கேட்பான். நல்லவனா இருக்கியான்னு கேட்க முடியாது. பணக்காரனா இருக்கியான்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. பணக்காரனா இருக்கியா, ஏண்டா மாட்டி விடலாம்னு நினைக்கிறியா, நானே கஞ்சிக்கலாம இருக்கேன் பேசாம அப்படிமா. அல்லது வசதியா இருக்கியா கேட்க முடியாது. அறிவோடு இருக்கியா சுத்தமா கேட்க முடியாது. அறிவோடு இருக்கீல அப்படின்னா என்ன நினைச்சிடா கேட்கிறேன். அப்ப ஒரு மனிதனை அறிவோடு இருக்கியான்னு கேட்டாலே அவனுக்கு ஏதோ நம்மளுக்கு இல்லைன்னு நினைச்சு சந்தேகப்படுற மாதிரி கோவப்படுறான். அப்ப எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா நாம் அனைவரும் அறிவோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத யாராவது சந்தேகப்பட்டா நமக்கு கோபம் வருது. அறிவு இருக்கான்னு கேட்டா கோபம் வருது, அறிவு கெட்டவனேன்னு திட்டா கோபம் வருது. அதே நேரத்தில் ஒண்ணும் இல்லாதவனேன்னு சொன்னா கூட கோச்சிக்க மாட்டான், அறிவில்லாதவனேன்னு சொன்னா கோபம் வருது நமக்கு. காரணம், அறிவு என்பது மனிதனுக்கு இயற்கையில் இரண்டு விதத்தில் கிடைக்கிறது. ஒன்று ஒரு புத்தகத்தை படித்து கிடைக்கக்கூடிய படிப்பறிவு, இன்னொன்று அனுபவித்து கிடைக்கக்கூடிய படிப்பறிவு. ஒரு குழந்தைய விளக்கு, அந்த குழந்தைய விளக்க தொடாதன்னு சொல்றான். ஒரு 1.5 வயசு குழந்தைய தொடுவேன் அப்படிங்க, தொடக்கூடாது, ஆஹா தொடுவேன் அப்படிங்க. தொடக்கூடாது பாப்பா, தொட்டா என்ன செய்யும் அப்படின்னு கேட்கும். சுடும், சுடும்னா என்ன அப்படின்னு கேட்பான். அவனுக்கு எப்படி நீங்க புரிய வைப்பீங்க? சுடும்னா என்ன? டே சுடும்னா அது சுடும்டா, புண்ணு வரும்டா, வீங்கும்டா. புண்ணுனா என்னம்மா, வீங்கும்னா என்னம்மா. இப்ப அவனை என்ன செஞ்சா அவனுக்கு அந்த அறிவு கிடைக்கும் நினைக்கிறீங்க? தொடுறா ஒரு தடவை அப்படின்னு அந்த விளக்க தொட்டு, முதல்ல சொல்லிருக்கலாம்ல சுடும்னு. இதுக்கு பேரு தான் சுடும். அதுக்கப்புறம் நீங்க 10 ரூபா கொடுத்தாலும் விளக்க தொடுவானா? தொட மாட்டான். விளக்கை தொட்டால் சுடும் அப்படின்னு எழுதி வாசித்து தெரிந்து கொள்வது படிப்பறிவு. தொட்டு அது சுடுவதை பார்த்து உணர்ந்து தெரிந்து கொள்வது பட்டறிவு. இந்த 2 அறிவுல எது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, வளர்ச்சியை தருகிறது? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. சின்ன பிள்ளையில இருந்து நம்ம பாட்டு நர்சரி ரைம்ஸ், அது இப்ப 2 வருஷம் இந்த கொரோனா காலத்துல பாவம் பசங்க மொபைல் போன்லையும் டிவிலையுமே படிச்சானுங்க. வாத்தியார் முகத்தை பூரா ஸ்கிரீன்லயே பார்த்தானுங்க. அது இந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்கேஜி யூகேஜிலாம் ஆன்லைன் கிளாஸ். அதுகளுக்கு அந்த மிஸ் அங்க இருந்து ரோசஸ் அந்த மொபைலை பார்த்துக்கிட்டு அடுத்த ரைம் தொடங்குது. Old MacDonald had a farm, E-I-E-I-O. In the farm he had a cow, E-I-E-I-O. அப்படின்னா என் பேர பிள்ளைய பக்கத்தில் இதே மாதிரி தான் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் பக்கத்தில் ஆஹா அருமையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்கடா, ஆன்லைன்லேயே கிளாஸ் இவ்வளோ அருமையாக அட்டன் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு கூட பாடுறதெல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு கார்ட்டூன் ஃபிலிம் ஓடுச்சு. சத்தம், மோட்டு பட்லு. டே பட்லு, என்னடா என்னைய விட்டுட்டு சமோசா தின்னுக்கிட்டு இருக்க நீ? டே இல்லடா மோட்டு, நான் சொல்றத நீ கேள்ற. அந்த சான் பையன் நம்மகிட்ட வச்சிருந்த காசெல்லாம் திருடிட்டு போயிட்டான்டா. இல்லடா மோட்டு, உனக்கு நான் என்ன செய்ய போனோம்பா? டே பட்லு சொல்றத கேள்றான். என்னடா அது? ஓல்ட் மெக்டொனால்ட் ஹேட் அ ஃபார்ம், திடீர்னு மோட்டு பட்லுவா மாறிடுச்சுன்னு பார்த்தா சேனலை மாற்றி விட்டான். ஒரு மணி நேரத்தில் மோட்டு பட்லு மாறிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டோரா பூச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. டோரா, இப்ப நம்ம எங்க போறோம்? போலம், மலை, பாலைவனம். அதுக்கு நமக்கு யாரு வழி சொல்லுவா? நான் அந்த மேப், நான் அந்த மேப், நான் அந்த மேப், நான் அந்த மேப். உள்ள போய் பார்த்தா சேனல் இப்ப பாருங்க எவ்வளவு பிள்ளைய பாதிக்கப்பட்டிருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்களா? இப்ப நான் ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாடினேன், ஓல்ட் மெக்டொனால்ட் பாடினேன், கை தட்டினாங்களா? டோரா அப்படின்னு அந்த குழந்தைய பூரா அப்படி கை தட்டுது.
அதுல வருத்தப்படாத கரடி சங்கம்னு 2 கரடிய அவங்க பேசுறப்ப, டே அண்ணா அந்த வேட்டைக்காரன் நம்மளை என்னமோ செய்ய போறேன். அண்ணா இல்லடா தம்பி, அந்த வேட்டைக்காரன் நம்ம என்ன செய்யறோம். ஐயோ எனக்கு வச்சிருந்தத போறேன் சாப்பிட்டு ஓடி போயிட்டாங்களே அப்படிமா அந்த வேட்டைக்காரன். இத உட்காந்து அவ்வளோ நேரம் ரசிச்சு பார்க்கறான். என்ன காரணம்னா அவனுக்கு அந்த நர்சரி ரைம் டெய்லி அதையே கேட்டு கேட்டு அவனுக்கு அலுத்து போயிருச்சு. ஆனா இதை எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காம கேட்கிறான். அதே மாதிரி பாருங்க, ஒரு சின்ன நர்சரி ரைம் அந்த காலத்துல இருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கான். தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அம்மா தான் சுடணுமா தோசை, ஏன் அப்பா சுட்டா வராதா? அப்பயே அம்மா தான் சுடணும்னு பதிய வச்சாச்சு. அம்மா சுட்ட தோசை. அதுல ஒவ்வொருத்தருக்கும் லிஸ்ட் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? யாரா இருக்கு? அப்பாவுக்கு 3, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1, ஆக மொத்தம் 10. அப்பாவுக்கு 4, சுட்ட அம்மாவுக்கு 3, சும்மா சுத்திக்கிட்டு இருக்க அண்ணனுக்கு 2, வீட்டில் வேலை செய்யற பாப்பாவுக்கு 1. அதுலயும் பாருங்க, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 1 மைனஸ். அது ஏன் யாராவது இதுவரையும் கேட்டோமா? யாருக்கு எவ்வளவு தோசை தேவையோ அதை கொடுக்கணும் நடத்தல. அப்பாவுக்கு 4, ஆம்பளைக்கு 4, அம்மாவுக்கு 3. ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. எழுத்த வீட்டில் பசியோட இருக்கிற பையனுக்கு இன்னொரு தோசை அப்படின்னு சேர்த்து நடத்திருந்தா இன்னொரு பையனுக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்திருக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கே ஒரு நர்சரி பாட்டில் இப்படி ஒரு பிறர் நலத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது அனுபவத்திலிருந்து நம்ம கண்ட உண்மை. அனுபவத்திலிருந்து எத்தனை விஷயங்கள், ஔவையினுடைய ஆத்திச்சூடி, ஔவையினுடைய கொன்றை வேந்தன், எல்லாம் அனுபவத்திலிருந்து வந்த வாசகங்கள் தான். இந்த அனுபவ அறிவு அதிகமா மனிதனை மகிழ்ச்சிப்படுத்துகிறதா இல்லை புத்தக அறிவா அப்படின்னு பேசுறதுக்கு 4 பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. படிப்பறிவு அப்படிங்கிற அணிக்கு தலைமை ஏற்று பேச வந்திருப்பவர் ரொம்ப அற்புதமான பேச்சாளர் மட்டுமல்ல, திரைப்பட பாடல் ஆசிரியர், நான் மிகவும் நேசிக்கின்ற ஒரு கவிஞர் நெல்லை ஜெயந்தா. அவருடைய கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வரியில மிகப்பெரிய செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு போயிடுவார். அன்னைக்கு காந்தியிடம் பணம் இல்லை, இன்று காந்தி இல்லை என்றால் அதற்கு பெயர் பணமே இல்லை. எப்படி? அன்னைக்கு மகாத்மா காந்தி கிட்ட பணமே இல்லை, இன்னைக்கு காந்தி இல்லைன்னா அதுக்கு பேர் பணமே இல்லை. காந்தியினுடைய படம் வந்து ரூபா நோட்டில் இருக்குங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லுவார். அதை விட இன்னொன்று சொல்லுவார் கடிகாரத்தை பற்றி. நாங்கள் தெருவில் நிற்கிறோம், மிகப்பெரிய கோபுரங்களில் இருக்கிறோம், வீட்டின் சுவர்களில் இருக்கிறோம், மனிதனுடைய கைகளில் இருக்கிறோம். எந்த இடத்தில் இருந்தாலும் நாங்கள் இயக்கத்தை மட்டும் மாற்றுவதே இல்லை. ஒரு மனிதன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் அவனாகவே இருந்தால்தான் அவன் சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று பொருள். ஒரு கடிகாரத்தை வச்சு கவிதை. இப்படி ஆற்றல் மிக்க கவிஞர், கவிதையும் சிந்தனையும் கலந்து பேசக்கூடிய நெல்லை ஜெயந்தா படிப்பறிவேன் பேச வந்திருக்காங்க. பட்டறிவேன் பேசுறதுக்கு உண்மையிலே அதுக்கு அனுபவம் உள்ள ஒருத்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. பால் கோவாக்கு பேர் போன ஊர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் ரொம்ப அருமையா பேச வந்திருக்காங்க. இவங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அந்த மதுரை ஸ்லாங் அப்படியே இருக்கும். மதுரையிலேருந்து அங்கிட்டு திருநெல்வேலி போற அந்த இடையில ஒரு கேப்பம்ல சொல்றோம்ல பெண்ண அடிமை. மதுரைக்காரன் மட்டும்தான் அந்த 3 டென்ஸையும் கலந்து ஒரு டென்ஸ்ல பேசுவான். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 டென்ஸையும் கூட்டி ஒரு புது டென்ஸ் மதுரைக்காரன் கண்டுபிடிச்சது. என்னடா படிக்கிறியா அப்படின்னா படிக்கிறேங்க, நான் பிரசன்ட் டென்ஸ், படிச்சுட்டேன் பாஸ்ட் டென்ஸ், படிக்க போறேன் ஃபியூச்சர் டென்ஸ். மதுரைக்காரன்ட்ட படிக்கிறியா மாப்பிள்ள அப்படின்னா படிப்போம்ல அப்படின்னா. படிப்போம்லன்றதுக்கு படிக்கிறானா படிச்சுட்டானா படிக்க போறானா கண்டே பிடிக்க முடியாது. சொல்லுவோம்ல அப்படின்னா.
இது இந்த டென்ஸை உலகத்துக்கே அறிமுகப்படுத்துறது மதுரை குரூப் தான். அந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளிட்டோம்னா திருநெல்வேலியில் ஏல என்னலே சொல்லுத சைக்கிள் எடுத்து சமட்டில் ஒழுங்கா அப்படிமா தண்ணியை கோரி வாழையை குடிக்கணும். நம்ம ஆளூர் சானவாஸ் அவங்க ஊர்லலாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் நாங்கள் தண்ணியை மோண்டுட்டு வாங்கோம். அவங்க ஊரில் போய் சொன்னோம்னா அவ்வளோதான், அசிங்கமாக போயிடும். நாங்கள் எங்கள் ஊரில் மோண்டு குடிப்போம்னு இருக்கோம். அவங்க ஊரில் ஐயோ, ஏன்னா அங்கே பையன் இப்போ தான் போய் பாத்ரூமில் மோண்டுட்டு வந்தாம்பாங்க. அவங்க ஊரில் சாதாரணமாக சொல்லுவாங்க. நாங்கள் மதுரையில் மோண்டு குளிப்போம் இருக்கோம். அவ்வளோ அதெல்லாம் குளிக்க முடியாது, எங்கே போவோம் அதுக்கு அப்படிமா. நாகர்கோயிலில் ஒரு தமிழ், கோயம்புத்தூரில் ஒரு தமிழ், அதை பேசுறதுக்கு ஒரு பேச்சாளர் வந்திருக்கார். அவர் தான் கோவை தனபால். ஏனுங்க நீங்கள் சொல்லி போட்டு போங்க, பார்த்து போட்டு போங்கண்ணா அம்மனி வாங்கிச்சுங்க, ஏன்னு பேசுறீங்க நீங்க, ஏனுங்க நீங்கள் மணியும் பேசுறீங்க அப்படிம்பாங்க. எங்கள் மதுரைக்காரன் இங்கேருந்து கோயம்புத்தூரில் பஸ்ஸில் போயிருக்கேன். கண்டக்டர் கேட்டிருக்காரு, ஏனுங்க எங்கேங்க போகணும்? சௌரிபாளையம் போகணும். சௌரிபாளையம் போகணுங்களா? டிக்கெட் வாங்கி போட்டு போங்க அப்படின்ட்டுருக்கான். வாங்கின டிக்கெட்டை எதுக்குடா கீழே போட்டு போக சொல்கிற அப்படின்னு அவன் அங்கே போய் பெரிய கலகம் பண்ணியிருக்கான். கோவை தமிழ். சென்னையில் ஒரு தமிழ் பேசுவாங்க பாருங்க. அப்பா, தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்களோ. கும்மிடி பூண்டின்னு ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போனேன். ஒருத்தன் ட்ரெயினில் என்னை ரிசீவ் பண்ண வந்தான். நான் இல்லையா நாட்டா நான் சாத்துனியா நீயா நான் பேசினியா உன் கேஸ் நாங்கள் இஷ்டமாக கேட்டீன்னு இருப்போம் வந்துடுற நான் சாத்துனியா அண்ணா. என்னடா பேசுறாட்டே இல்லையோ நீங்கள் இட்டுன்னு போடான், நாங்கள் இவங்களெல்லாம் இட்டுன்னு போகிறோம் அப்படின்னா. இட்டுன்னு போகிறதுனா என்னடான்னு எனக்கு புரியவே இல்லை. இட்டுன்னு போகிறதுனா கூட்டிகிட்டு போகிறதான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் தமிழ்நாட்டில் இத்தனை வகையான தமிழ் இருந்தாலும் அன்னை தமிழுக்கு இருக்கக்கூடிய அழகியலை எந்த சக்தியாலும் நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், இதெல்லாம் 1ஆம் கிளாஸ்ல நமக்கு மனசுல பதிஞ்சது இன்னும் அப்படியே இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுங்கிற குரல் தெரியாத ஒரு ஆள் இருக்க முடியுமா? அதனாலதான் இன்னைக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 133 அடி உயரத்தில் திருவள்ளுவர் என்ற அந்த அருமையான ஒரு இலக்கியவாதிக்குத்தான் அவ்வளவு உயரமான சிலை நம் தமிழகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால கோவை தனபால், பேராசிரியர் இந்திரா ஜெயச்சந்திரன், இந்த பக்கம் நெல்லை ஜெயந்தாவோடு பேசுவதற்கு மதுரை சங்கர், நான் சொன்னேன்ல மதுரை மாவட்டத்தின் அந்த மொழியோடு பேச வந்திருக்கிறார். 4 பேரும் ரொம்ப அருமையா ரசிக்க பேசுவார்கள். எங்கள் உயிரினும் மேலான நாகை மாவட்டத்தின் ரசிக பெருமக்களுடைய ரசனை ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதனால தான் நான் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்க மாவட்ட ஆட்சியார்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு நான் கேட்கல. எந்த ஊரில் போனாலும் கேட்டுருவேன், ஐயா நாங்கள் பட்டிமன்றம் எவ்வளோ நேரம் நடத்துறது. ஒரு ஊரில் போய் கேட்டேன், ஒரு ஊர் தலைவர் வந்தார். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையானே, நாங்கள் 1/4 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லிருந்து கூட்டி வந்தேன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு. இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா, நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு, அதுக்கு அந்த பேச்சு பேசுறதுக்கு பேசாமல் இருந்துடலாம். ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு அழியாத சொத்து. அது இந்த நாகையில் எங்களுக்கு வஞ்சகம் இல்லாமல் கிடைச்சிட்டு இருக்கு. முதலாவதாக ஒரு மனிதனின் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தீர்மானிப்பது படிப்பறிவுதான் என்ற அணியை, பட்டறிவுதான் என்ற அணியை துவங்க கோவை தனபால் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. கொடுமையும் வறுமையும் கூடையிலே கொட்டிவை, கொடுமையும் வறுமையும் கூடையிலே கொட்டிவை, கொஞ்ச நெஞ்ச பயம் இருந்தால் மூளையிலே கட்டிவை, நெடுங்கவளை தீர்ந்ததென்று நெஞ்சிலே எழுதி ஒட்டிவை, நெருஞ்சிக்காட்டை அழித்து அதில் நெல் விதைகளை நட்டுவை என்ற பட்டுக்கோட்டையின் வைர வரிகளை தொட்டு வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். எல்லா திருவிழாக்களிலும் மனிதர்கள் காணாமல் போவார்கள், எல்லா திருவிழாக்களிலும் மனிதர்கள் காணாமல் போவார்கள். ஆனால் புத்தக திருவிழாக்களில் மட்டும்தான் மனிதர்கள் புதிதாக கண்டெடுக்கப்படுகிறார்கள் என்கின்ற வகையிலே அற்புதமாக முதலாவது புத்தக திருவிழாவை நாகை மாவட்டத்தில் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, நல்ல பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கின்ற
தமிழக அரசால் கலைமாமணி விருது பெற்றிருக்கின்ற நகைச்சுவை தென்றல் அவர்களே, எண்ணணியிலும் எதிரணியிலும் பேச வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் பட்டிமன்றத்துக்குள்ளே வருகின்றேன். நடுவர் அவர்களே, நிறைவான வாழ்வை தீர்மானிப்பது என்பது படிப்பறிவா பட்டறிவா என்கின்ற கேள்வியை கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு புத்தக திருவிழாவிலே படிக்க வேண்டாம், படிப்பறிவு தேவையில்லை என்று பேசுவதற்காக நாங்கள் வரவில்லை. ஆனால் படிப்பறிவு நமக்கு நிறைவான வாழ்வை தருமா என்கின்ற சிந்தனையோடு என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணதாசன் அவர்கள் இறைவனிடம் பேசுவது போல ஒரு கவிதை வாசிப்பார். பிறப்பு என்பது யாதென கேட்டேன், பிறந்துவார் என்றான் இறைவன். படிப்பு என்பது யாதென கேட்டேன், படித்துப்பார் என்றார் இறைவன். அன்பு என்பது யாதென கேட்டேன், அழித்துப்பார் என்றார் இறைவன். பண்பு என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்துபார் என்றான் இறைவன். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்றுப்பார் என்றான் இறைவன். சரி, இறப்பு என்பது யாதென கேட்டேன், இறந்துபார் என்றான் இறைவன். அத்தனையும் அனுபவித்தே நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ யார் என்று கேட்டதற்கு அந்த அனுபவமே நான் தான் என்று இறைவன் சொன்னதாக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். ஆக அனுபவ கல்வி என்பது, பட்டறிவு என்பது இறைவனுக்கு நிகரானது என்கின்ற வாதத்தை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். நடுவர் அவர்களை, படிப்பறிவுக்கும் பட்டறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மகாத்மா காந்தியை படித்தால் 10 மதிப்பெண்கள் கிடைக்கும். மகாத்மா காந்தியை படித்தால் 10 மதிப்பெண்கள் கிடைக்கும். மகாத்மா காந்தி எப்படி வாழ்ந்தார் என்று சிந்தித்தால் நமக்கு வாழ்க்கை பிரகாசமாக வாழ்வாங்கு வாழலாம். இதுதான் உண்மை. நடுவர் அவர்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் படித்தால் கிளர்க் ஆகலாம், கொஞ்சம் படித்தால் கிளர்க் ஆகலாம், அதிகம் படித்தால் கலெக்டர் ஆகலாம், எதுவும் படிக்கவில்லை என்று சொன்னால் மக்களாகலாம். ஆனால் இந்த 3 பேரையும் பட்டறிந்து படித்தால் முதல்வராகலாம் என்கின்ற சிந்தனைத்தான் இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பட்டறிவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. நான் படிக்க வேண்டாம் என்று மீண்டும் சொல்லவில்லை, படிக்க வேண்டும். படித்தால் அவர்களுக்கு மட்டும் மகிழ்ச்சியை கிடைக்கும். படித்தால் அவன் சம்பாதிப்பான், சம்பாதித்தால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். அவ்வளவுதான் படிப்பறிவு. ஆனால் பட்டறிவு என்பது என்ன தெரியுமா? தான் பட்டதை அறிந்து பிறருக்கு சொல்லித் தருவது, இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக மாற்றுகின்ற பொழுதுதான் நிறைவான வாழ்வு கிடைக்கும் என்பதுதான் எங்களுடைய வாதம். இன்னும் எளிமையாக சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, ஒரு படிச்ச டாக்டர் ஐசியூல ஒரு நோயாளிக்கு செக்அப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த நோயாளி பதறிட்டு, டாக்டர் எனக்கு ஒண்ணுமே இல்லை, எதுக்கு ஐசியூல வச்சிருக்கிறீங்க அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, உனக்கு ஒண்ணுமே இல்லை வேண்டா சொன்னது, உனக்கு அண்ணா நகர்ல 2 பங்களா இருக்கு, அடையாறுல 3 பிளாட் இருக்குது, எனக்கு தெரியும், கம்முனு படுறாரு. நான் சிரிப்பதற்காக சொல்லவில்லை. படிப்பறிவு எந்த நோக்கத்தோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் பட்டறிவு என்ன தெரியுமா? தன்னுடைய 90 வயதிலே தான் கற்றதை, தனது 50 ஆண்டு காலமாக அரசியல் வாழ்க்கையிலே நாம் படித்ததை தலைவர் கலைஞர் என்ன செய்தார் தெரியுமா? ஏழை மக்களும் உயர் சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தாரே, அதுதான் பட்டறிவு. நடுவர் அவர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்க கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல நீச்சல் பயிற்சி பழகுனா நீச்சல் அடிச்சிட முடியுமா? அவர்கள் இருவரும் பேசுவது அப்படித்தான் இருக்கிறது. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல நீச்சல் பயிற்சி எப்படி அடிக்க வேண்டும் என்று படித்தால் நீச்சல் அடிக்க முடியாது. கிணத்திலேயோ குளத்திலேயோ கீழே விழுந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்கின்ற பொழுதுதான் சிறப்பாக நீச்சல் பயிற்சி அடிக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படித்தவன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருப்பான். நடுவர்களே, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் உப்பு விற்க போனேன், மழை கொட்டுன்னு கூட்டுது. நான் மாவு விற்க போனேன், காத்துக்கு அடியோ அடின்னு அடிக்குது, அதனால நான் ஒன்னும் செய்யலன்றுவாங்க. படிச்சவனுக்கு அவ்வளவுதான் காரணம் தெரியும். ஆனால் படிக்காதவன் என்ன செய்வான் தெரியுமா? காற்றடித்தால் மாவு விற்க முடியாது, மழை பெய்தால் உப்பு வைக்க முடியாது, இரண்டையும் கலக்கி போண்டா செய்தால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு சாதாரண பாமரன் கண்டுபிடிப்பான். நான் நகைச்சுவைக்காக சொல்லவில்லை. கர்னல் மலை அடிவாரத்திலே பஜ்ஜியும் சொச்சியும் செய்து வித்தவன் தான் இந்த இந்தியாவினுடைய தலை சிறந்த பணக்காரனாக விளங்கிய திருபாய் அம்பானி என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன். ரோட்ல துணியை கட்டிட்டு ரோட்ல துணி வியாபாரம் செய்தார் அம்பானி. கடல் கடந்து போய் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்புகின்ற சிறுவனாக பணிபுரிந்தார். இதெல்லாம் தன்னுடைய இளமை பருவத்திலே கற்ற கல்வி, பட்டறிந்த அறிவு பின்னாளில இந்தியாவிலே பெட்ரோலிய துறையிலும் ஜவுளித்துறையிலும் தொழில்துறையிலும் சிறந்து விளங்கி இந்தியாவினுடைய முதல் பணக்காரனாக விளங்க முடிந்தது என்று சொன்னால், படித்தவன் செய்ய முடியாத காரியத்தை பட்டறிவால் ஒரு மனிதன் சாதித்திருக்கிறான் என்று சொன்னால் இதுதான் நிஜம். நடுவர்களே, நீங்க படிப்பறிவு பட்டறிவுக்கு நல்ல வித்தியாசம் கேளுங்க. நாங்கெல்லாம் நிறைய படிச்சு பட்டிமன்றத்தில் பேசுறோங்க.
நைட்ல கிராமத்துக்கு பட்டிமன்றம் போவோம். நான் போயிருந்த ஒரு பையன் கேட்டா, என்ன சார் ஊரூரா போய் பட்டிமன்றம் பேசுறீங்களே, நான் ஒரு கேள்வி கேட்கற சொல்ல முடியுமா? நான் சொல்லுடா அப்படின்னு. ஒரே ஒரு கேள்வி சார், சொல்லு. 10 மணிக்கு ஒரு மாட்டுக்கு தீனி போடுறோம், 12 மணிக்கு ஒரு மாட்டுக்கு தீனி போடுறோம், எந்த மாடு சார் முன்னாடி சாணி போடும்னா? சரி, நான் தமிழ் வாத்தியாரா, கணக்கு சரியா தெரியாது, சொல்லுங்க சார், உலகம் பூரா போய் பட்டிமன்றம் பேசுறீங்களா? கணக்கு போட்டேன். சரி 10 மணிக்கு சாப்பிடறதானே முதல்ல ஜீரணமாயி போடும்ட்டு, டே 10 மணிக்கு சாப்பிடுற மாடு தாண்டா முன்னாடி சாணி போடணும். உங்களை எல்லாம் பட்டிமன்றம் பேச கூப்பிடுறாங்க பாரு. 10 மணிக்கு தின்னாலும் 12 மணிக்கு தின்னாலும் எல்லா மாடு பின்னாடி தாயா சாணி போடும்னா. நடுவர்களை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நகைச்சுவைக்காக சொல்லுவதில்லை, பட்டறிவு என்பது அசாத்தியம். மெத்த படித்த அவ்வை பாட்டிக்கு ஒரு மாட்டுக்கார வேளன் என்ன செய்தான் தெரியுமா? பாட்டி, உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட பொழுது பாட்டி சொன்னா, எனக்கு சுடாத பழம் போடுப்பா சாப்பிடுனாரு. சரின்ட்டு நாவல் பழத்தை உலுக்கினார், மண்ணொட்டியது. மண் ஒட்டி இருக்குதுன்னு பாட்டி ஊதுனா, மாட்டுக்கார வேளன் கேட்டான், சுடாத பழம் என்று கேட்டாய், பழம் என்ன சுடுகிறதா என்று கேட்டார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மெத்த படித்தவர்களை விட பட்டறிவிலே சிறந்து விளங்குவர் இந்த நாட்டிலே ஏலோச்சிய செய்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனம். சி சுப்பிரமணியம் நம்ம தமிழகத்தினுடைய முதல் பினான்ஸ் மினிஸ்டர், அதிகம் படித்தவர். அவரிடம் கேட்டார்கள் ஒரு கேள்வி, நிருபர் சுப்பிரமணியம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் மெத்த படித்தவர்கள், ஆனால் படிக்காத காமராஜருடைய அமைச்சரவையிலே இருக்கிறீர்கள், உங்களுக்கு சங்கடம் இல்லையா என்று கேட்டபொழுது சி சுப்பிரமணியம் அளித்த பேட்டியை தான் இப்பொழுது செய்தியாக சொல்லுகிறேன். சுப்பிரமணியம் சார் என்ன சொன்னார் தெரியுமா? நான் காமராஜருடைய அமைச்சரவையிலே இருப்பதற்கு நான் பெருமை அடைகிறேன். ஏன் என்று சொன்னார், அவர் புத்தக படிப்பை படிக்காத முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் பட்டறிவிலே அவருக்கு நிகர் தமிழகத்திலே யாருமே கிடையாது என்று அவர் உயர்த்தி சொன்னார். ஒரு சம்பவம் சொல்லுங்கள் என்று 1000 சம்பவங்களை சொல்லலாம், ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னார். கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் விடமாட்டிருக்கிறார்கள், அதனால் PW2 இன்ஜினியர்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னாரு. காமராஜர் கேட்டார், பேச்சுவார்த்தை என்ன சார்? முதல்ல கீழ் மட்டத்திலிருந்து பேசுவாங்க, அப்புறம் உயர் மட்டத்திலிருந்து பேசுவாங்க, அப்புறம் இந்த பிஏ அந்த பிஏ பேசுவாங்க, அப்புறம் மினிஸ்டர்ஸ் பேசுவாங்க, அப்புறம் தான் தமிழ்நாடு கேரளா சிஎம் எல்லாம் பேசணும். என்னது இத்தனை பேர் பேசி எப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி வர்றது? எடு போனோன்னு அடிப்பா அவருக்கு எடுத்து அடிச்சாரு, எடுத்து பேசுவார். யாரு? நம்பூதிரி பார்த்தா, நான் காமராஜர் பேசுறேன். என்னையா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ என்ன தண்ணி விட மாட்டேன்னு சொன்னியாமா? அப்படியாமா இப்படியானா? அவர் சொன்னாரு, முதல்ல திட்டுறது நிறுத்துங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட மாட்டேன்னு சொன்னியாமா? என்னமா கவர்மெண்ட் ஆபீஸ் பேச்சுவார்த்திட்டு இருக்கிறாங்களாமா, அவங்க 58 வருஷம் ரிட்டையர்ட் வர ஆகிற வரைக்கும் பேசுவானுங்க, நீ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, உடனே நீ தண்ணி விடுற, நான் உனக்கு கரண்ட் கொடுக்குறேன்னாரு. நம்பூதிரி பார்த்து ஒரே வார்த்தை சொன்னாரு, நீங்க பாண்ட் எழுதி அனுப்புங்க, நான் படிச்சே பார்க்காம கையெழுத்து போடுறேன் என்று கேரள முதலமைச்சர் காமராஜருக்கு சொன்னார் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நடுவர்களே. நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். படிப்பறிவு முக்கம் இல்ல. ஒரு பாடல் ஒன்று, சினிமா பாடல், பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நான் அறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் 8 வகை நான் அறியேன் ஒரு பாடல் வரு. நான் எதற்காக அந்த பாடல் வருகிறேன் சொல்லேன்னா, படித்து சரிசமமாக சங்கீதம் படிக்காத எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் தமிழகத்தில் இருக்கின்ற லட்சோப லட்ச இதயங்களை கொள்ளையடித்திருக்கிறார் என்று சொன்னால், படிப்பு முறையாக படிக்க வேண்டும் என்பது தேவையில்லை, தான் பட்ட கஷ்டங்களையும் தான் சந்தித்த செயல்பாடுகளையும் வைத்து எத்தனையோ ஜெயித்திருக்கிறார்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் மட்டுமில்ல, கண்ணதாசன் மட்டுமில்ல, ஒப்பனை வகுப்புக்கு போகாத, கூத்துப்பட்டறைக்கு போகாத சிவாஜி கணேசன் மட்டுமில்ல, 10ஆம் வகுப்பு தாண்டாத கலைஞர் மட்டுமில்ல, பெரியார் மட்டுமில்ல, எத்தனையோ தலைவர்கள் இந்த தேச நலனுக்காக சமூகத்துக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒற்ற வரியிலே சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. படித்த இன்ஜினியர்கள் கட்டிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட் 28 முறைக்கும் மேலே கூரை கீழே விழுந்திருக்கிறது. படிக்காத பட்டறிவிலே என் கரிகாட்சோழனும் ராஜராஜ சோழனும் கட்டிய கல்லணையும் பெரிய கோயிலும் இன்றும் நிலைத்து நிற்கிறது என்று சொல்லி, ஒரு மனிதன் தினந்தோறும் நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும், ஒரு மனிதன் தினந்தோறும் நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும், சுற்றி உள்ள உறவுகளை நேசிக்க வேண்டும். நீங்கள் உறவுகளை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நல்ல காற்றை சுவாசிக்க விட்டாலும் பரவாயில்லை, தினந்தோறும் புத்தகத்தை வாசியுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனபால் ரொம்ப அருமையா பட்டறிவுதான் என்ற அணிக்கு ரொம்ப அழகா பேசினாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம படித்த இலக்கணம் அதெல்லாம் எப்படி நமக்கு பயன்படுது அப்படின்னு. ஒரு பையன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தான்,
2 எரும மாடு வேகமா துரத்திட்டு வந்து அவனை முட்டி கீழே தள்ளிருச்சு. உடனே அவன் கத்துறான், 2 எரும மாடு என்னை முட்டுது, 2 எரும மாடு என்னை முட்டுது, யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தமிழையா வந்திருக்காரு. தம்பி, 2 எருமை மாடுகள் முட்டுகின்றன என்று சொல்ல வேண்டும். நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று. 2 எருமை மாடுகள் பன்மை, எனவே முட்டுகின்றன. கின்று, அவன் இடுப்புல முட்டு வாங்கி அழுதுகிட்டு கிடக்கிறான். இங்க வந்து நிகழ்கால இடைநிலை நடத்திட்டு இருக்காரு. எருமை மாடுகள் முட்டுகின்றன. அவன், ஐயா உங்க கொடுமையை தாங்கவே முடியாத ஐயா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மாடு ஐயாவை முட்டிருச்சு. தமிழையா கீழே விழுந்துட்டு, டே மாடு முட்டுதுரா, 2 மாடு என்னை முட்டுதுறான்னு. ஐயா 2 மாடுகள் முட்டுகின்றன. ஐயோ, எனக்கு நான் நடத்தின இலக்கணத்தை எனக்கே நடத்துறானே. இலக்கணம்லாம் ஒப்பாரி வைக்கிறவன்ட்ட போய் முகாரி ராகத்தை ஆரோகண அவரோகண சொல்லி தப்பா பாடுறேன்னு சொல்ல முடியுமா ஐயா? காரணம் என்னன்னா, அது அனுபவம். அனுபவம் தருகின்ற பாடத்தை ஏட்டுக்கல்வி நமக்கு தருவதில்லை. நான் வந்து மியூசிக் படிக்கிறதுக்கே ஒரு இசை ஆசிரியர்கிட்ட போய் உட்கார்ந்தேன். மியூசிக் படித்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான். முதல்ல நடத்துறது மாய மாலவ கவுளை, அந்த ராகம் தான் நடத்துவாங்க. எனக்கு எங்கள் டீச்சர் ஆரம்பித்தாங்க. சரி கம பத நீச சானித பமகரீச சா, நாங்களாம் உட்காந்துருந்தோம். சா 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 45 பேர் உட்காந்துருந்தோம். சாங்கிற ஒரு சுரத்தை கத்துக்கிறதுக்கே 43 பேர் ஓடிட்டான். 2 பேர் தான் உட்காந்துருந்தேன் கடைசியில். நாங்களும் ஒரு 2 மாதம் தான் படித்தோம். மாயமாலவ கவலை ஆரோகணம் அவரோகணம் முடிஞ்சோன்னா நாங்களும் கிளம்பிட்டேன். ஐயோ என்னைக்கிடா படித்து முடிக்கிறதுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த டீச்சர் சொல்லி கொடுத்ததை வச்சு மாயமாலவ கவலை ராகத்தில் என்னென்ன சினிமா பாட்டெலாம் வருதோ அதை பூரா மனப்பாடம் பண்ணி அந்த ராகத்தை நானா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி கம பதனீச சானித பமகரீச மருத மறி கொழுந்து வாசம் என் ராசாவை ஒன்ன தொட்டு பேசும் தொட்டு களி தொட்டு நாயனம் கேக்குது வாட்டுது கட்டி கலந்திடவா கண்ணே பட்டு களஞ்சியமே தொட்டு குலவிடவா கண்ணே மொட்டு திரவியமே வேதம் நீ இனியநாதம் நீ வானம் எடி எடிக்க மத்தளங்கள் சத்தமிட ராசா தீரோசாப்பு முடிச்ச மாலதான் சரிகம பதனிசா சானித பமகரீசா. டீச்சர் சொல்லி கொடுத்த படிப்பறிவை விட நாம் பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பட்டறிவு இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மாயமாலவ கவிலை ராகத்தை. அப்போ பட்டறிவு எவ்வளோ முக்கியம் தனபால் பேசிட்டார். இதற்கு பதில் சொல்லணும். கோவைக்கு பதில் சொல்ல மதுரை வாங்க. மதுரை சங்கர் உங்கள் பலத்த கரவழியோடு வருகிறார். கோவை மாவட்டத்திற்கு பதில் சொல்ல மதுரை மாவட்டம். அன்னை தமிழை வணங்கி ஆன்றோர் நிறைந்திருக்கிற இந்த அவையையும் வணங்கி உண்மையிலேயே நல்லதொரு புத்தக திருவிழாவை மிகச் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பேரன்புமிக்க பெரியோர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு, அன்பிற்குரியவர்களே, நிறைய மேடைகளிலே பேசுகிற போது சொல்லுகிற வார்த்தை இந்த மண்ணிலே சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்துவாக ஒருவன் பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது காசிக்கு சென்றிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இருக்க ராமேஸ்வரத்திற்காவது ஒரு முறை சென்றிருக்க வேண்டும். கிறிஸ்தவனாக ஒருவன் பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது ஜெருசலம் சென்றிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நமக்கு மிக அருகிலே இருக்கிற அன்னை வேளாங்கண்ணிக்காவது சென்றிருக்க வேண்டும். இஸ்லாமியனாக ஒருவன் பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது மெக்காவிற்கு சென்றிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவன் இந்த நாகூராண்டவர் கோயில் மண்ணிற்காவது வந்திருக்க வேண்டும் என்று பேசுவதுண்டு. ஆனால் இன்றைக்கு காலை நாங்கள் அமர்ந்திருந்த பொழுது எங்களை அதிகாரிகள் எல்லாம் நாகூராண்டவர் ஆலயத்திற்கு அழைத்து சென்றிருந்தார்கள்.
உள்ளே போனவுடன் நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்ட ஒரு செய்தி, அந்த தலைவர் எங்களிடத்திலே சொன்ன ஒரு செய்தி, நாகூர் ஆண்டவரினுடைய சமாதி மீது போர்த்தப்படுகிற போர்வை இன்னமும் பழனியாண்டி பிள்ளையினுடைய 11வது தலைமுறை கொடுக்கிற போர்வைதான் என்று அவர் சொன்ன பொழுது என் மனதிலே எழுந்த ஒரு சிந்தனை, ஒருவன் இந்தியனாக பிறந்திருந்தால் அவன் ஒரு முறையாவது இந்த நாகூர் மண்ணை மிதித்திருக்க வேண்டும் என்கிற மிக பெருமையோடு இந்த மண்ணிலே நான் பேச ஆசைப்பட்டிருக்கேன். உண்மையிலே இந்த நாகை மாவட்டம் ஒரு மத ஒற்றுமைக்கான ஒரு அற்புதமான மாவட்டம். காரணம் என்னன்னா, இங்கு வரக்கூடிய எல்லா மதத்தினரும் நாகூர் தர்காவுக்கும் செல்கிறார்கள், வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா கோயிலுக்கும் செல்கிறார்கள், காரைக்கால் அம்மையாரையும் தரிசித்து விட்டு செல்கிறார்கள். இந்த 3 மதத்தை ஆலயத்திற்கும் 3 மதத்தை சேர்ந்தவர்களும் செல்கிறார்கள் என்றால் நம்மை இணைத்திருப்பது தமிழர்கள் என்ற அந்த ஒற்றுமை, அதை வளர்த்திருப்பது இந்த நாகை மாவட்டம். உண்மையிலே இந்த மாவட்டத்தின் ஒரு மத ஒற்றுமையின் அடையாளம். மிக பெருமையாக இருக்கிறது இந்த மண்ணிலே பேசுவது. தலைப்பு என்ன எழுதுகிறவர்களே, படிப்பறிவா பட்டறிவான்னு கேள்வி கேட்டிருக்கிறோம். இல்ல, உண்மையிலேயே இங்கே அமர்ந்திருக்கிற எதிரையில் அமர்ந்திருக்கிற 2 பேரையும் நான் பார்க்கிறேன். இந்த தலைப்புக்கு இவர்கள் எப்படிப்பட்ட முரண்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன சொன்னா, 2 பொண்ணையும் டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு வாங்கிட்டு 2 பொண்ணையும் கவர்மெண்ட் காலேஜிலே டாக்டர் ஆக்கிட்டு கோயம்புத்தூர்காரர் உட்கார்ந்துருக்காரு. அடுத்து உட்கார்ந்து இருக்க ஒரு அம்மா படிச்சு முடிச்ச பையனுக்கு அடுத்து எந்த காலேஜில் சீட்டு வாங்கலான்னு லோன்னு விருதுநகர் சிவகாசி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட மக்கள் இருவரும் உட்கார்ந்து கொண்டு எங்களுக்கு படிப்பறிவு தேவையில்லை, பட்டறிவு போதும் என்று பேசுவது வியக்க தகுந்த விஷயமாகத்தான் இருக்கிறது. பேரன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே படிப்பறிவு அல்ல, பட்டறிவு தான் மிக பெருமையான விஷயம் என்பதை அண்ணன் தனபால் சொல்லுகிற போது சொன்னார். படிக்காத மேதை காமராஜரை சொன்னார். உண்மையிலேயே படிக்காத மேதை காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த போது கூட சொன்னார், கஜானாவிலேயே காசு இல்லையே, எப்படி குழந்தைகளுக்கெல்லாம் சோறு போடுவீர்கள் என்று கேட்டபோது காமராஜர் சொன்னார், நான் வீதி வீதியாக இறங்கி பிச்சை எடுப்பேன் இந்த பிள்ளைகளுக்கு சோறு போடுவதற்காக என்று அன்றைக்கு ஒரு முதலமைச்சர் சொன்னார். ஏன் தெரியுமா சொன்னார்? காமராஜருக்கு தான் தெரியும், படிக்கலைனா கூட ஒரு காமராஜர் தாண்டா உருவாக முடியும், படிச்சாதாண்டா இந்த நாட்டில் பல காமராஜர் உருவாக முடியும் என்பதை உணர்ந்தவர் அந்த படிக்காத மேதை. யோசித்து பாருங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அனுபவம் எந்த அளவிற்கு நமக்கு எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? நிறைய ஊர்களுக்கு நாங்க பட்டிமன்றம் போறோம். எனக்கு தெரிஞ்சு நான் எங்க ஊர்ல எப்பவுமே ஒரு அனுபவசாலியான ஒரு வயசான அம்மா இருக்கு. அதுக்கு பேரே சுக்கு கிளவி. அதுக்கு பேரு எதுக்கு எடுத்தாலும் சுக்கரைச்சு ஊத்து சொல்லும். பிள்ளைக்கு முடியலையா சுக்கரைச்சு ஊத்து, தலைவலிக்குதான் சுக்கரைச்சு ஊத்து, காயம் பட்டுருச்சா சுக்கரைச்சு ஊத்து, கை கால் வீங்கிருச்சா சுக்கரைச்சு ஊத்துன்னு. ஒரு நாள் மதுரையில பட்டிமன்றம், எல்லாம் வர பேசிக்காங்க. நடுவர் வர லேட் ஆயிடுச்சு. கிளவி உள்ள வந்துச்சு, என்னடா பிரச்சனை? நடுவர் வர லேட் ஆயிடுச்சு, அட சுக்கரைச்சு ஊத்துறா சரியா போகும்னுச்சு. நடுவருக்கு ஊத்தணுமா யாருக்கு சுக்கரைச்சு ஊத்தணும் தெரியல. யோசிச்சு பாருங்க, சுக்கரைச்சு ஊத்துனா இல்ல சரி, அனுபவம் அதைத்தானே சார் சொல்லித்தரோம். யோசித்து பாருங்கள், பட்டறிவு உங்களுக்கு என்ன பெரிய விஷயத்தை தந்துற போது சார். பிரிட்டிஷ்காரர் இந்த இந்திய மண்ணை ஆண்டு கொண்டிருந்த பொழுது லண்டனுடைய ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவருடைய 11 வயது சிறுவன் பனிச்சறுக்கு விளையாடுறதுக்காக இந்தியாவிற்கு வந்திருக்கிறான். பனிச்சறுக்கு விளையாண்டுட்டு இருக்கையில அந்த பனிச்சறுக்கினுடைய பள்ளத்துல தண்ணிக்குள்ள விழுந்துட்டானா. விழுந்து அவனை யார் காப்பாத்துறதுன்னு தெரியல. தண்ணி அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. யாரா காப்பாத்துறது? எல்லாரும் நின்றுகிட்டு இருக்காங்க. வேகமா அந்த தகப்பனார் ஓடி வர்றார், தன் பிள்ளை யாருமே காப்பாத்தலன்னு. அங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பையன் குளிரையும் பொருட்படுத்த உள்ள குதிச்சு காப்பாத்திட்டான். தூக்கி காப்பாத்தி உசுரை காப்பாத்தி பக்கத்துல படுக்க போட்டிருக்கான். உண்மையிலேயே ஒரே மகன். அந்த மிகப்பெரிய பணக்காரர் அந்த சிறுவனிடம் கெஞ்சி அழுது சொன்னாராம், உனக்கு நான் என்னையா செய்யணும்? ஒரே பிள்ளை நீ காப்பாத்தி இருக்க, உனக்கு என்ன செய்யணும்? கார் வேணுமா, வீடு வேணுமா, பங்களா வேணுமா, என்ன வேணும்னு கேட்டாரு. அந்த பையன் சொன்னா, அதெல்லாம் எதுவும் வேணாம் சார், என்ன படிக்க மட்டும் வச்சிருங்க, என்ன படிக்க மட்டும் வச்சிருங்க சார், உன்னோட வாழ்நாள் முழுக்க உனக்கு படிப்பு செலவு அத்தனை நான் ஏத்துக்கிறேன். 2 பிள்ளைகளும் வளர்ந்து பெரிய ஆளாகுது. அந்த பணக்காரனுடைய பிள்ளைதான் இங்கிலாந்து அரசினுடைய பிரதமராக ஆகிறார். அந்த பிரதமருக்கு மிகப்பெரிய விஷக்காய்ச்சல் வந்துருது. அவரை யாருமே காப்பாற்ற முடியல. 1 மாத காலம் போராடி ஒரு மருத்துவ இளைஞன் காப்பாற்றினான். அப்போதும் அந்த பெரியவர் கூப்பிட்டு சொன்னார், இப்போது உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு. அவன் சொன்னா, உன் மகனுடைய உயிர் 1 முறை இல்லை 2 முறையும் காப்பாற்றியவன் நான் தான். யாரா நீ? நான் தான் அந்த ஆடு மேய்ச்ச பையன். நீ கொடுத்த பணத்துல தான் நான் படிச்சு இன்றைக்கு மருத்துவராகி இருக்கிறேன். அந்த 2 பேரும் யாரும் இல்ல சார். இந்த இங்கிலாந்து நாட்டினுடைய மிகப்பெரிய பிரதமர் யார் தெரியுமா? வின்சென்ட் சர்ச்சில் தான் இந்த இங்கிலாந்தினுடைய பிரதமர்.
அந்த மருத்துவர் யார் தெரியுமா? இந்த உலகத்திற்கே தன்னுடைய படிப்பறிவால் 20 லட்சம் பேருக்கு மேல உயிரை காப்பாற்றிய பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் பிளெமிங் தான் அந்த மருத்துவர் என்று சொன்னால், ஒருவனுடைய பணத்தை விட படிப்பறிவு தான் இந்த நாட்டிலே பல பேருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறது. தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நான் ஒன்னே ஒன்று சொல்ல, நிகழ்காலத்தில் மட்டுமல்ல, இதிகாச புராணங்களில் கூட யோசித்து பாருங்கள். தன்னுடைய தாய் தண்ணீரிலே விட்ட பொழுது கூட, தன்னுடைய தகப்பன் யார் என்று தன்னை கண்டுகொள்ளாத போது கூட, தன்னுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாம் தனக்கு பகையாளிகளாக இருந்த போது கூட, அத்துணை பேரும் அந்த சபையிலே எதிர்த்து நின்ற போது கூட, கர்ணனை அரசனாக்கியது எது தெரியுமா? அவனுடைய ஞானமும் அறிவும் தான் என்று சொன்னால், படிப்பு ஒன்று மட்டும் இருந்து சொன்னால் யாரும் அவனுக்கு துணை தேவையில்லை. அதனால் தான் வள்ளுவன் எழுதினான், கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தகன. என்ன படிக்கணுமோ அது தப்பில்லாம படுறா, படிச்சபடி நின்றுடான்னா அந்த குரல்ல மட்டும்தான் அவன் துணை எழுத்தே சேர்க்கல சார். ஏன்னா படிச்சவனுக்கு துணை யாருமே தேவையில்லைன்னு வள்ளுவன் சொன்ன. என்ன யோசித்து பாருங்க. படிப்பறிவு என்பது சாதாரணமான விஷயம் இல்லை சார். இன்றைக்கு நான் இந்த மேடையில் நின்று பேசுகிற பொழுது நான் மிக பெருமையோடு என்னுடைய தாயை நினைச்சு பார்க்கிறேன் சார். நான் 10வது முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்க பணம் இல்லாத போது தன்னுடைய கடைசி கல்லுத்துறை அடகு கடையிலே வைத்து விட்டு என்னை படிக்க வைத்ததால் தான் நாகப்பட்டினத்தில் இத்தனை லட்சம் பேர் முன்னாடி நான் கைதட்டு வாங்குகிறேன் என்று சொன்னால், பட்டறிவை விட படிப்பறிவு முக்கியம் என்பதை சொல்லித் தந்தது என் தாய் எனக்கு. என் அன்பிற்குரியவர்களே, படிப்பறிவு எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு எல்லோரும் உணர்த்தி இருக்கிறார்கள். கடைசியா விஷம் கொடுக்கிற வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தா சார் சாக்ரட்டிஸ். தூக்கு மேடைக்கு போற வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தா உமாநாத். தூக்கு கையில முத்தமிடுற வரைக்கும் படிச்சுட்டு இருந்தா சார் பகத்சிங். தன்னுடைய ஒரு புத்தகத்தை படிச்சு முடிக்கணும்ன்றதுக்காகவே தன்னுடைய அறுவை சிகிச்சை மறுநாள் வச்சுக்கோங்கன்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணா. தன்னுடைய ஒரு நாள் பயணம் முழுவதையும் படிப்பிலேயே தொலைத்தேன்னு சொன்னார் ஜவஹர்லால் நேரு. சார் படிச்சா மட்டும்தான் சார் இந்த பாரதத்தை இந்த இந்தியா ஆளும்னு சொல்லி படிச்சு படிச்சு சொன்னவர் நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடார்கள். என் அன்பிற்குரியவர்களை, பட்டறிவை விட படிப்பறிவு தான் நமக்கு எந்த காலத்திலும் உதவும் என்பதை சொல்லி இந்த புத்தக திருவிழா இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது இந்த மண்ணிலே என்று சொன்னால், உண்மையிலேயே இது படிப்பறிவிற்கு போட்டிருக்கிற பிள்ளையார் சுழி என்பதை நீங்கள் எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன். எனக்கு எங்க அம்மா படிக்க வைக்கலன்னா சங்கர் இந்த இடத்துல பேச முடியாதுன்னு. இதே அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே மேடையில கச்சேரியில பாடுவேன் நல்லா. அது என்னை எந்த வாய்ஸுக்கு கூப்பிடுவாங்கன்னா, யாராலையும் பாட முடியாத குரல் தான் எனக்கு கொடுப்பாங்க. கண்டசாலா குரல், இது ஜேபி சந்திரபாபுவோட குரல், எஸ்சி கிருஷ்ணனுடைய குரல், இசைஞானி இளையராஜா ரேர் வாய்ஸ் பாடுறது, இந்த மாதிரி வாய்ஸாக தான் கொடுப்பாங்க. எஸ்சி கிருஷ்ணன் பாடுற பாட்டெல்லாம் சாதாரணமாக யாரும் பாட முடியாது. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தானா, அந்த குரல்ல அப்படியே பாடுவேன். அதே மாதிரி கண்டசாலா பாட்டு, காணா இன்பம் கனிந்தது ஆஹா அப்படிம்பாங்க. இசைஞானி இளையராஜா மலையூர் மம்பட்டியான்ங்கிற படத்தில் ஒரு டைட்டில் சாங் பாடி இருப்பாரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத, மம்புட்டியாம் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. இந்த வாய்ஸ் நாகூர் அனிஃபாவோட வாய்ஸ். அல்லாஹ்வை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும், அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். இது மாதிரி பாடுவேன். இது மாதிரி காலேஜில் படிக்கும்போதே எனக்கு அன்னைக்கு 200 ரூபா சம்பளம். நான் காலேஜில் படிக்கும்போது 200 ரூபாங்கிறது ஒரு செகண்ட் கிரேட் வாத்தியார் சம்பளம். அப்படி சம்பளம் கொடுத்து என்னை பாட கூட்டு போவாங்க. அடுத்த நாளே எனக்கு பிசிக்ஸ் பரீட்சை. நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கும்போது 3rd இயர் எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பேப்பர். அடுத்த நாள் முந்தின நாள் கச்சேரி கூட்டு போயிட்டாங்க. என்ன பக்கத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் வடமதுரைங்கிற ஊரில் மாரியம்மன் கோயிலில் கச்சேரி நடந்துட்டு இருக்கு. பாட்டு சந்திரபாபு பாட்டு ஆரம்பிச்சு ரசிகர்கள் இதே மாதிரி கை தட்டி குமிக்கிறான். பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்க சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே, அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு மேடைக்கு ஒருத்தர் வந்தார். கையை புட்டு செலுத்து சட்டீர்னு ஒரே அரைச்ச இறங்கினாக்கல, என்னடா பம்பர கண்ணால போடா அப்படின்னு டவுன் பஸ்ல ஏற்றி கூட்டிட்டு போயிட்டார். யாருன்னா எங்க அப்பா.
அவ்வளவு ரசிகர்களுக்கு மத்தியில எப்படி இருந்திருக்கேன் எனக்கு. எல்லாரும் கைதட்டி ரசிக்கிற நேரத்தில் இப்படி சப்புன்னு அரைஞ்சு அவமானப்படுத்தி கூட்டு போயிட்டாருன்னு எங்க அப்பாவை அப்படியே அடிச்சு பாரு. இன்னைக்கு அப்படிலாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு உட்காந்து படிச்சு எங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து டீயை போட்டு கொடுத்து படுறா, நாளைக்கு பரீட்சை எழுதி முடிச்சுட்டு அப்புறம் போய் பாட போடாமானே அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கூடயே உட்காந்து எனக்கு அந்த பரீட்சையில் எழுதி பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சு பிஎட் முடிச்சு 33 வருஷம் வாத்தியாரா இருந்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வந்திருக்க முடிஞ்சு. அதுக்குன்னு பாட்டு பாடுற திறமையை நான் குறைச்சு மதிப்பில்லை. ஆனா எங்க அப்பா அந்த படிப்பு என்ற ஆயுதத்தை என் கையில் கொடுத்ததால் தான் பாட்டும் படிப்பும் கலந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேச முடியுது. அந்த படிப்பு என்ற பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை சங்கர் கொடுத்த மாதிரி எங்க அப்பா. அந்த படிப்பறிவு தான் ஒரு மனிதனுக்கு சொத்து. அருமையா சொன்னார். அதுக்கு மறுத்து பேசணும். மதுரைக்கு பதில் சொல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மேடையில் ஒரே பெண்ணாக நின்று தன் கருத்துக்களை வழங்க இந்திரா ஜெயச்சந்திரன். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அருமையாக எல்லோரும் சொன்னதை போல எல்லா மதத்தினரும் வந்து கொண்டாடக்கூடிய மாவட்டமாக இருக்கக்கூடிய இந்த அருமையான நாகை மாவட்டத்திலே கடவுள் முன்னிலையிலே கூட போய் பிரார்த்தனை செய்ய வேண்டும், வேண்டியது கிடைக்க வேண்டும் என்றால் கண்களை மூட வேண்டும். ஆனால் மற்ற 3 திருவிழாக்களையும் தாண்டி ஒரு திருவிழாவை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் முன்னெடுத்திருக்கிறார். கண்களை திறக்கக்கூடிய திருவிழா, புத்தக திருவிழாவாக இங்கே மலர்ந்திருக்கிறது. சமய நல்லிணக்கம் மட்டுமல்ல, இன்னும் வாழும் தமிழகத்திற்கு அல்ல இந்தியாவுக்கே நாகை தலை சிறந்த எடுத்துக்காட்டான மாவட்டமாக திகழ்வதற்கான வாய்ப்பு இந்த நேரத்திலே அரங்கேறி இருக்கிறதற்காக மகிழ்ச்சியும் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மிக பொருத்தமான ஒரு பட்டிமன்றம், அதற்கான தலைவர் பாடநூல் நிறுவனத்தினுடைய கழக தலைவரை பட்டிமன்றத்தினுடைய தலைவராக அமர்த்தி இருக்கக்கூடியதிலே அவருடைய அறிவும் அவருடைய ஆற்றலும் வெளிப்படுகிறது. அவரோடு கூடியிருக்கக்கூடிய நிர்வாகத்திலே உள்ள அத்தனை பெருமக்களுக்கும் அன்பிற்கினிய மக்களுக்கும் மேடையிலே உள்ளிட்ட என்னுடைய அண்ணன் உள்ளிட்ட அனைத்து பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நடுவர் அவர்களே, தம்பி மதுரையிலிருந்து வந்து பேசி பயங்கர டென்ஷன். எதுக்கு தம்பி இவ்வளோ டென்ஷன்? சும்மா படிச்சுக்கிட்டே தெரிஞ்ச அந்த மாதிரி தாங்க பிபி ரைஸ் ஆகும் அல்லது இறங்கி போயிடும். ரிலாக்ஸா இருமா, எதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. என் பேரங்க அந்த காணொலி பாட்டை ஒரு கொஞ்ச நேரம் கேட்க முடிஞ்சா, மோட்டு போட்டலுக்கு போயிட்டான்ல, அதனால படிச்சுட்டே இருக்க முடியாது சங்கர். இல்ல படிப்புங்கிறதுங்கண்ணே அது வெறும் இன்ஃபர்மேஷன் தான். படிப்புங்கிறது தகவல் மட்டும்தான் தம்பி. அனுபவங்கிறது தான், எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தான் வாழ வைக்கும். ஆளை இல்ல உயிரை வாழ வைக்கும். எப்படி தெரியுமா, நீங்க நிறைய விஷயத்தை இங்க வந்து சொன்னீங்கல்ல, காமராஜர் பத்தி எல்லாம் சொன்னீங்க. ஆமா, நானே சொல்றேனே, ஒருத்தட்ட காமராஜருடைய ஆட்சி காலத்துல நிறைய அணைக்கட்டுகள் அவர் கட்டினாரு. அதுல இருந்து நிறைய மின்சாரம் எல்லாம் எடுத்தாங்க. அப்ப படிக்காத ஒருத்தர் கேட்டாரு, என்னப்பா நம்ம ஊர்ல தான் என்ன நல்லது சொன்னாலும் ஏத்துக்கிட மாட்டாங்கல்ல, தண்ணியில இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சிட்டா எப்படியப்பா பயிர் வச்ச விளையும்னாராம். ஒரு மனிதர் கேட்கிறார் காமராஜர்கிட்ட. இதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து சென்னைக்கு போய்கிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு வயசான ஒரு உட்காந்துக்கிறாரு. ஒரு பையன் லேப்டாப் நோண்டிக்கிட்டு இருக்கான். அசப்புல பார்த்தா அப்படியே சங்கர் மாதிரி இருக்கிறான். சைட்ல இருந்து பார்த்தா சங்கர் மாதிரியே இருக்கு, நேர்ல பார்த்தா சங்கர் மாதிரி இல்ல, அழகா இருந்தான். நீயும் அழகா தான் இருக்க, நீ லட்சணமா இருக்க தம்பி. சங்கர் அவன் வந்து தோண்டிட்டு இருக்கான். உடனே பக்கத்துல தாத்தாக்கிற, தம்பி என்னப்பா பண்றேன்னு அவன் சொன்னா, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் தாத்தான்னா. என்னப்பா படிக்கிறேன்னா, இப்ப படிப்பாளிக்கும் ஒரு பட்டறிவாளிக்கும் உள்ள வேறுபாடை பாருங்களேன். என்னப்பா படிக்கிறேன்னா, உங்களுக்கு சொன்னா புரியுமான்னா. எப்ப சொல்லுப்பா என்ன படிக்கிற, காது கேட்கும்ல, சொன்னா புரியுமான்னா. சொல்லுப்பான்னாரு. அவன் ஏதோ ஒரு சொன்னான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா. அந்த கழுதை தான் கிடைக்க வர மாட்டேங்குது, அதை ஞாபகப்படுத்தி விட்டு போறேன். இப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னா தமிழ்ல சொல்லு தம்பின்னாரு. செயற்கை நுண்ணறிவு தாத்தான்னா. அப்படின்னாரு. நான் தான் முதல்ல சொன்னேன்ல, நான் சொன்னா உனக்கு புரியாதுன்னு. அவர் சொல்றாரு, அப்ப சொன்னா புரியுற மாதிரி நீ நல்ல படிப்பு படிக்கலையா தம்பி? அடப்பாப்பா, நீ கூட நல்லா படிச்சுக்கிருக்கன்னு நினைச்சேன்னாரு. அடுத்தவர்களுக்கு சொன்னா புரியாதுங்கிற மதர்ப்புல படிக்கிற படிப்பு எப்படிப்பா படிப்பா
எப்படிதான் இருக்க முடியும்? அது ஒரு கேள்வி. இன்னொன்னு, பட்டறிவுங்கிறது மறக்கவே மறக்காது, படிப்பறிவுங்கிறது மறந்து போயிடும். கல்விங்கிறது என்ன தெரியுமா? வாட் இஸ் எஜுகேஷன்? நீங்கள் படித்து முடித்த பிறகு 10 ஆண்டுகள் கழித்து உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கான பதில் உங்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அது அறிவு. அதுக்கு மட்டும்தான் அறிவு பேரு. அந்த அறிவு அனுபவத்துல கிடைக்குமா, படிச்சா கிடைக்குமாங்கிறது தான் கேள்வி. நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, வெர்னியர் காலிப்பர் படத்தை மண்டையிலேயே கொட்டி கொட்டி வரைய வச்சாங்களா, அது என்ன எழுதிக்குன்னு சொல்லுங்க பாத்திரலாம். யாராவது எதுக்குன்னு சொல்லுங்க பாத்திரலாம். நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது எந்திரிச்சு கேட்டேங்கன்னு, கிராஃப் ஷீட் போட வச்சாங்க. ஜாமெண்ட்ரியில 10 மார்க், கிராஃப் ஷீட்ல 10 மார்க், மண்டையில இந்த 10 மார்க் மட்டும் தான் என் மண்டைக்குள்ள நிக்குது. மேக்ஸ்ல 20 மார்க் ஈஸியா எடுத்துடலாம், 1 வேர்டு 2 மார்க் எல்லாம் மெல்ல எழுதிக்கோ. கிராஃப் ஜாமெண்ட்ரி எதுக்கு, ஜாமெண்ட்ரி எதுக்கு, கிராஃப்னு நான் நல்ல வேளை தமிழ் டீச்சர் ஆயிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது 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 இந்த படிப்பறிவு எதற்குங்கிறேன் நானு. இன்னொரு விஷயம் தெரியுமா? ஓடி ஓடி இத்தனை நூல்கள் படிக்கிறோம் இல்லையா? ஒரு நூல் மானம் காக்கும், இன்னொரு நூல் மனம் காக்கும். அதுதான் இந்த புத்தகங்கள், இந்த நூல்கள் எல்லாம் அதுதான் மனத்தை காப்பாத்தி வச்சிருக்கோம். இந்த நூல்கள் எல்லாம் என்ன தெரியுமா? யாரோ ஒரு பக்குவப்பட்ட மனிதனுடைய, யாரோ ஒரு பட்டறிவு பெற்ற ஒரு மனிதனுடைய அனுபவங்கள் தான் இந்த புத்தகங்களாக இங்கே குவிந்திருக்கிறது. அது சங்க இலக்கியமாக இருக்கட்டும், அவையாக இருக்கட்டும், பாரதி பாட்டனாக இருக்கட்டும், பாரதிதாசனாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு தனிப்பட்ட மனித வாழ்க்கையினுடைய அனுபவம் மட்டும்தான் நூலாக வளரும் என்று சொன்னால், நாங்க அனுபவப்பட்டாதான் தம்பி நீங்க படிக்கவாது முடியும். இந்த அனுபவம் இருந்தால் தான் அடுத்த தலைமுறை படிக்க முடியும். நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? எவ்வளவு அனுபவிச்சிருந்தா ஒரு ஆள் இப்படி கவிதை எழுதிப்பாருன்னு. ஏன்னா பின்னாடி பெரிய கவிஞர் வராரு, அதனால இப்படி ஏதாவது சொல்லி வைப்போமேன்றதுனால சொல்றேன். ஒரு கவிதை. அதிகாரியின் வீட்டு நாய் ஒரு நாள் இறந்து போனது. எவ்வளவு எளிமையான கவிதை பாருங்க. அதிகாரியின் வீட்டு நாய் ஒரு நாள் இறந்து போனது, அலுவலகமே அவர் வீட்டில். ஒரு நாள் அதிகாரி இறந்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. இதுதான் கவிதை. இதுக்கு உலக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் சங்கர். இந்த பட்டறிவு இருக்குது பாத்தீங்களா, இது உயர்ந்தது. இது வாழ்வுக்கு வாழ வைக்கும். படிப்பறிவு பிழைக்க வைக்கும், வசதியா பிழைக்கலாம். ஆனா பட்டறிவு இருக்கு பாத்தீங்களா, ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாத்தீங்களா, இந்த வாழ்க்கை பயணத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் உங்களை மட்டுமல்ல இந்த உலகத்தையே வாழ வைக்கும். காமராஜர்கிட்ட போய் கேட்டாருன்னு சொன்னேன் பாத்தீங்களா, என்னப்பா இப்படி பயிர் வச்செல்லாம், அவர் சொன்னாரு, அது எப்படி புரிய வைக்க, அதெல்லாம் அப்படி தண்ணியில் இருக்க சத்தெல்லாம் குறையாது, நீ குற்றாலத்தில் போய் குளிச்சிருக்கியான்னு அப்படின்னு கேட்டாராம் காமராஜர். நான் எங்கப்பா அங்கிட்டலாம் போக, 50 ரூபா இருந்தா தான் அரிசி உரிப்பு வாங்கி போட்டுருவேனே ஒரு வாரத்துக்கு, குத்தாலத்துக்கெல்லாம் போக மாட்டேன்னாராம். உங்க ஊர்ல எங்க மச்சு வீடு இருக்கு, நல்ல மழை பெய்யும் போது மொட்டை மாடியில இருந்து விழுகிற மச்சு வீட்டு தண்ணியில தலையை கொடுத்துருக்கியான்னாரு. அது கொடுத்துருக்கேனப்பான்னாராம். குளிச்சா எப்படி இருக்கும்னே, அது அப்படியே உற்சாகமா இருக்கும், அப்படி தெம்பாயிரும்லன்னாராம். அதுதான் அதேதான், அருவியிலிருந்து விழுகிற தண்ணியில வந்து தெம்புல கரண்ட் எடுத்துருவான், சத்தொன்னும் குறையாத போய். இது படிக்காத மேதை காமராஜர் சொன்னது. இதை நீங்க படிப்பறிவாளிகிட்ட போய் படிச்சவங்கிட்ட, பிசிக்ஸ் படிச்சவங்களை கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஹைட்ரோ எலக்ட்ரிக் தத்துவம். எவனுக்கு விளங்காது. ஒரு இன்ச்சுக்கு ஒரு அடிக்கு எத்தனை இன்ச்சுன்னு கேளுங்க, யாருக்கும் தெரியாது. ஒரு கொத்தனார் கட்டுற வீடை கொண்டு போய் லேட்டஸ்டா சிவில்ல பிஇ முடிச்சவனை கொண்டு போய் விடுங்க, எப்பா நீ வேலை பழகாதா இருந்தா முதல் செங்கல் எடுத்து கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிப்பாரு. கொத்த வேலைங்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, சித்தால் வேலையில இருந்து ஆரம்பின்றுவாரு. படிப்பறிவு கொடுக்கக்கூடிய இதை எதுவுமே கொடுக்க முடியாதுங்க. நீங்க புத்தகத்துல பார்த்து சமைச்சிருப்பீங்க, யூடியூப்ல பார்த்து சமைச்சிருப்பீங்க, அவ்வளவு நல்லா வராதுங்களே. யாரா இருந்தாலும் கேட்டு பாருங்களேன், சொல்லுவாங்க என்னங்க பிடிச்சிருக்கா, எங்க அம்மா மாதிரி இல்ல. உங்க அம்மா முதல்ல நல்லா தான் சமைச்சிருக்க மாட்டா. இப்ப என் பிள்ளைகிட்ட போய் பாருங்க, கேளுங்க, எங்க அம்மா மாதிரி மீன் குழம்பு வைக்க யாராலையும் முடியாது, எங்க அம்மா மாதிரி நண்டு கிரேவி பண்ண யாராலையும் முடியாது. ஆனா நான் முதல்ல எப்படி வச்சேன் தெரியுமா, மீனை அவ்வளவு பிரமாதமா கழுவி வச்சேன், குடல் எடுக்கல. கசப்பு வாயில வைக்க முடியாத கசப்பு. நல்லா தானே கேட்க, நல்ல கழுவுனியா, இப்ப நல்ல கழுவுனேப்பா, கல்லுல ஒரு தடவை தேய்ச்சி கழுவுனேன், கையில கழுவுனேன், கல்லு பாம்பிட்டு அள்ளி போட்டு கழுவுனேன், உள்ள கீரிய அந்த கெளுத்தி மீனுக்கு குடல் எடுக்கணும்ன்ற கூறுபாடு இல்லை பாத்தீங்களா. 90 வயசு கிளவி சொல்லிவிட்டா, என்ன படிச்சிருக்க அப்படின்னா, எம்ஏ எம்பிள் பிஎட் அப்படின்னு. அது படிக்க இருக்கச்சு 1.5 கிலோ மீனை கருத்து போட்ட, நீ என்ன படிச்சு என்ன செய்யணும் பாத்தீங்களா. இதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸ். இது மனிதனை வாழ வைக்கும். இன்னைக்கு சூழ்நிலையில படிப்பு என்ன செய்து தெரியுமா, மார்க் வாங்கினா போதும் நினைக்குது, மதிப்பெண் வாங்கினா போதும் நினைக்குது. ஆனா அனுபவம் மதிப்பு கொடுக்குங்க. மதிப்பெண் முக்கியமா, மதிப்பு முக்கியமா? யோசிச்சுக்கோங்க. நீங்க நிறைய படிப்பே வேண்டான்னு சொல்றதுக்காக வரலீங்க.
அப்படி நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். படிப்பு வேணும் தான், படிப்பு ஏணி மாதிரி, படிப்பு தோணி மாதிரி. ஆனா அந்த ஏணியும் தோணியும் சாயறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா ஐயா? ஏணி எதுல சாச்சு வைப்பிய? கீழே ஓட்டி ஏறிறீங்களோ? ஏணி ஒரு இடத்துல சாயணும்ல. அந்த சுவர் தாங்க அனுபவம். இதுக்கு முன்னாடி இருக்க முந்தின தலைமுறையினுடைய அனுபவம் அது. தோணி தான் கடலை கலக்க உதவும். தோணி வேணும், படிப்பறிவு வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை நண்பர்களே. ஆனா அந்த தோணி மிதக்கிறதுக்கு ஒரு தெப்பம் வேணும்ல, கீழே தண்ணி. அதுதான் முந்தைய தலைமுறையினே முந்தின ஸ்டெப்ல முன்னாடி நம்ம வாங்கின அனுபவம் என்று சொன்னால், என் சொந்த அனுபவம் ஒன்ன சொல்லி விட்டுறேன். 15 நாளைக்கு முன்னாடி வேளாங்கண்ணிக்கு மொட்டை எடுக்கலாம் என் பிள்ளையை கூட்டிட்டு போனேன். 30 வருஷமா மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னை மாதிரி ஆளுங்க பெரியவங்களோட பையத்துக்கு போட்டு எம்பாட்டுக்கு ட்ரெயின்ல, பஸ்ல, ஆட்டோல, பிளைட்ல போய்கிட்டு இருக்கேன். பேனா மூடிய தொலைச்சதில்ல. யாரோ யாருக்கோ என்னவோ தேவைப்பட்டிருக்கு. வேளாங்கண்ணி அம்மா என் மூலமா 3 மொபைலையும் ஒரு 10,000 ரூபாயும் கொடுத்துருச்சு. நான் அதை அப்படித்தான் நினைக்கிறேன். எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதை விட ரொம்ப அழகு என்ன தெரியுமா? கரெக்டாக 10 நாள் எனக்கு பணம் போனது, இந்த மொபைல் போனதெல்லாம் பெருசு இல்லைங்க. அதில் என்னோட ஐடி அவ்வளோ இருக்குங்க. என்னோட ஏடிஎம் கார்டு இருக்குது, என்னோட வீட்டு சாவி, நான் சென்டிமெண்ட்டாக வச்சுருக்க வீட்டு சாவி இருக்குது. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நாங்கள் நாகூர் தர்காலேருந்து பேசுகிறோம். என் பேர் ரஜினி, நீங்கள் தான் ஜாய்ஸ் இந்திராவான்னாங்க. ஆமாங்க, இது இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறீங்க. உங்கள் பேகு, உங்கள் பர்ஸு எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்புகிற சகோதரின்னு அனுப்புனார். பார்த்தீங்களா ஒரு மனுஷன். இதுக்கு படிப்பு தேவையில்லைங்க, இதுக்கு பட்டறிவு தான் வேணும். வள்ளுவர் சொன்னதை சொல்லி தம்பி சொன்னார், கற்க கசடருங்கிறது. அதுவும் வள்ளுவருடைய அனுபவம் தான் தம்பி. அரியவற்றுள் எல்லாம் அரிது, பெரியாரை பேணி தமரா கோல் என்று சொன்னானே ஐயன். அதனாலதான் 133 அடிக்கு உயர சிலை வச்சோம் கன்னியாகுமரியில. உனக்கு எல்லாம் இருந்தாலும் உன் பக்கத்துல எப்பயுமே ஒரு அனுபவசாலி இருந்தான்னா உலகத்துல உன்னை எவனுமே தோக்கடிக்க முடியாதுன்னு சொன்னார். பாத்தீங்களா? அதுதாங்க பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரம் முழுவதும் பேசுகிறது. ஒரு ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். நீங்க ஒரு பெரிய படிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு 6 மாசம் டெல்லியில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா ஹிந்தி பேசுவாங்க. வேற வழியே இல்லாம வேலைக்காக கொண்டு போய் கேரளாவில் விட்டுவாங்க வச்சுக்கோங்களேன், மலையாளம் படிச்சவங்க விட திறமையா மலையாளம் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சபரிமலை வாசல்ல பாசி விற்கிற, ஊசி விற்கிற ஒரு 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 நரிக்குற பெண்மணி 7 மொழி பேசுது. எந்த கான்வென்ட்ல படிச்சா? படிக்கணுங்கிறது ஆத்மார்த்தமா நினைக்கணும். சொன்னேன் கிராஃப் ஷீட் எதுக்குன்னு ஒரு தேடல் இருந்ததுன்னு. ஒரு கொத்தனார் தாங்க சொல்லி தந்தாரு. 6ஆம் கிளாஸ் தாண்டாத கொத்தனார் சொல்லி கொடுத்தாரு. வளைவா இருக்கும்லப்பா, வளைவா இருக்கிற இடத்த அளக்கிற காத்தான். உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஏரோப்ளைன்ல போயிருக்கியான்னாரு. அவர் பார்த்துருக்க மட்டும்தான் சரிக்காரு. நான் போயிருக்கேன். அவர் என்கிட்ட கேட்கிறாரு, போயிருக்கேன் அண்ணே. விமானத்தினுடைய முன்பகுதியை அழப்பதற்காகத்தான் இந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல கிராஃப் ஷீட் ஒரு சிவப்பு கலர் கட்டம் போட்டதுல சொல்லி தராங்களா கணித ஆசிரியர்கள். அதுக்குன்னு சொன்னார் பாத்தீங்களா? இதை கணித எம்எஸ்சி எம்எட் படிச்சவங்க சொல்லி தரலங்க. சாதாரண படிப்பறிவை தாண்டி பட்டறிவு பெற்ற ஒரு கட்டட தொழிலாளி சொல்லி தந்தார் என்று சொன்னால், படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான்னு நிறைய கெடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அனுபவசாலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வீட்டிலே தாய் தகப்பனார் இருக்கிறார்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். தாத்தா பாட்டி இருக்கிறார்கள் என்றால் ரெட்டிப்பு ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலே இருக்கிறது என்ற அர்த்தம். ஏனென்றால் அனுபவ பெட்டகங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கிறது, என்சைக்ளோபீடியாஸ் உங்களிடத்திலே இருக்கிறது. படிக்காத மேதைகள் நிறைய இருக்கிறார்கள். பார்த்தோன்னே எல்லாம் தெரியும், அது படிப்பறிவு. எல்லாமே புரியும். நாங்க என்ன இவங்க தொன்ன, அவ்வளவுதான். நாங்க என்ன அவங்க தொன்ன இல்லாம கூட இருந்துடலாம். ஆனா என்னதான் மெயின், எல்லாத்துக்கும் வாழ்க்கைக்கு என்று சொல்லி வாய்மொழி கேட்டு அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உங்கள் அனுபவங்கள் உங்களை வாழ வைக்கட்டும். வாழுங்கள். நன்றி. இந்திரா பட்டிமன்ற தலைப்பே மாற்றி விட்டாங்க. ஒருவர் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு பெரிதும் தேவை எண்ணெயா தொன்னையா? வெறும் எண்ணெய் எங்க வைக்கிறது? ஒரு பாத்திரம் வேணும். வெறும் பாத்திரத்தை வச்சு தலைக்கு தேய்க்க முடியாது. எங்க கையில் இருக்க பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் மாதிரி தான் எங்க அனுபவம் அப்படின்னு அந்த அனுபவ அறிவை முடிச்சிருக்கிறாங்க. உண்மைதான். பிள்ளை வளர்ப்பது எப்படி, இதுக்கு போய் நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா? புத்தகம் பிள்ளை வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒருத்தர் புஸ்தகம் எழுதிட்டு 2 பயலும் தக்குரியா போய் 2 ஆம்பளை புயலும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயிலில் லாக்கப்பில் இருக்கான். ஆனால் புத்தகம் என்ன எழுதியிருக்காருன்னா பிள்ளை வளர்ப்பது எப்படின்ட்டு 1000 காப்பி வித்திருக்காரு. இன்னொருத்தர் பெரிய எழுத்தாளர்
என் புத்தகம் எங்கேயுமே கிடைக்காதீங்கயா அப்படின்னாரு. அப்படியா, அவ்வளோ வித்துருச்சா? இல்லை, எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. 2000 புத்தகம் அடித்தேன், அம்புட்டி என்கிட்ட தான் இருக்கு. கிடைக்காதீங்கவன் அம்புட்டு பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க இல்லையான்னு நினச்சேன். என்கிட்ட தான் இருக்கு, ஒரு வேளை வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு. காரணம் என்னன்னா, பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு புஸ்தகத்தை போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு புஸ்தகத்தை போட்டு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு உழைக்கணும், அனுபவத்தை பெறணும் அப்படின்னு சொன்னாங்க. வாஸ்தவம் தான். பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு இந்த சின்ன பையன் உட்காந்துருக்கான் பாருங்க, அவங்க அக்கா கூட தங்கச்சி கூட என்ன ஜாலியா. இவன்லாம் ₹1,00,000 கொடுத்தாலும் பொதுக்கூட்டம் கேட்க வருவானா, பட்டிமன்றம் கேட்க. அவன் உட்கார்ந்துருக்கான்னா இவன் இருக்கின்ற வரை அறிவு என்ற ஆயுதத்தை யாரும் அழிக்க முடியாது. அந்த குழந்தை இந்த வயசுல பாருங்க, அவங்க அப்பாவுக்கு பயந்து நடுங்குவான். அவங்க அப்பா கூப்பிடாரு, இவரா அப்பா, சரிப்பா, டாய் அப்பா, புத்தகத்தை கோணாய் மண்ணாய் வழியாய் ஒளியாய் ஊனாய் உயிராய் உண்மை உண்மையுமே கோணாய். அப்பா போயிட்டாரா? கோணாயா போயிட்டாரா? கோணாயி ஆண் எனதன் போயிட்டாரா? கோணாயி ஆண் எனதன் போயிட்டாரா? போயிட்டாரா 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 வானாயி மண்ணாயி போயிட்டாரா மாறிடுச்சு. அந்த வயசுல அவங்க அப்பாவுக்கு பயப்படுவான். அவங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்பாங்க. வாடான்னா வருவான், போடான்னா. அவங்க அப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டுவார். பிள்ளை எப்படி வளர்த்துட்டு இருக்கேன் பார்த்தியா? கிட்ட 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 நட்டுங்குவான். நான் சொன்னேன், பார்த்தியாடா வராங்க அப்பா வர்றேன், உட்காருவான். எத்தனை நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வண்டி? அந்த பயலுக்கு ஒரு 15 வயசு, லைட்டா மீச வளரும், குரல் உடையும். பார்த்தீங்களா பயலுக்கு? அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தவன் அப்படின்னா அதுதான் அவங்க அப்பனுக்கு அபாய அறிவிப்பு. மகன் லெவலை தாண்டான், மவனே நீ ஒழுக்கமாறுன்னு அர்த்தம். சில அப்பனுங்க இந்த லெவலை புரிஞ்சுக்காம அந்த ஏஜில் இருக்க மகனை விரட்டுவான். வரைங்க இங்கே போயிட்டு வந்த அப்படின்னா அவன் இந்த வர்றோம்ல பெண்ணா அப்படின்னா, டே அப்பாடா நான் சொல்லிச்சு அம்மா நீ தான் அப்பான்னு. டே அப்பாட்ட இப்படித்தான் பேசுறதா? வாயில தானே பேசுறான். டோன் மாறும், ஒரு டைப்பா ஆவாங்க. அவனை எப்படி டீல் பண்றதுங்கிறத புஸ்தகம் எழுதி படிக்க முடியுமாயா? அனுபவத்திலிருந்து தான் தெரிஞ்சுக்கணும். கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு 70 வயசு கிளவி சொல்லுது. யாரு? 80 வயசு தாத்தாவை புருஷனை பார்த்து, என்னை என்னைக்கு தான் புரிஞ்சுக்கிறீங்க? சாகிற வரைக்கும் உன்னை புரிஞ்சுக்கவே முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது லைஃப் லாங் ப்ராசஸ். வாழ்நாள் முழுவதும் புரிந்து கொண்டே இருந்தால்தான் அந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும். என் மனைவியை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன்னா செம டுபாக்கு விடுறான்னு அர்த்தாங்க. என் ஒய்ஃபை நான் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, மாப்பிள்ளை யார்கிட்ட விடுற அப்படிம்பாங்க. என் வீட்டுக்காரரை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன், நடக்கிற காரியமே இல்லை, அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்வதுதான் பேசினாங்க. நிறைவாக படிப்பறிவுன்னு இன்னும் பேசுறதுக்கு நெல்லை ஜெயந்தாவால் தான் முடியும். வாங்க, கவிஞர் ஜெயந்தா உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். திரைப்பட பாடலாசிரியர், புதுமை கவிஞர். கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கொண்ட முகம் ஆறு, நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு, அவர்கள் அடியாறு அகத்தியர் தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு, வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு, அன்று ஔவையாறு நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு, இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு, மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது, உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு, தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ எந்நாளும் பரிமாறு, பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. சீரோடும் சிறப்போடும் நடந்தேறி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல பட்டிமன்றத்தினுடைய வணக்கத்திற்குரிய நடுவர், நாடறிந்த நகைச்சுவை தென்றல், தமிழக பாடநூல் கழகத்தினுடைய தலைவர், வணக்கத்திற்குரிய அண்ணன் திண்டுக்கலை லியோனி அவர்களே, இந்த பட்டிமண்டபத்தை அற்புதமாக
அரங்கேற வைத்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மாவட்டத்தினுடைய ஏனைய பொறுப்பாளர்களே, என் அணியிலும் எதிரணியிலும் வாதிட்டு அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, அரங்கத்திலே வீற்றிருக்கின்ற பாசத்திற்குரிய பார்வையாளர்களே, எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், என் வணக்கம் வந்து சேர்ந்திருக்கும். உண்மையிலேயே நடுவர் அவர்களே, நான் எதிரியை சார்ந்த 2 பேரையும் ரொம்ப வியப்போடு பார்க்கிறேன். பட்டிமன்றம் நடக்கிற இடம் புத்தக கண்காட்சி, அதை விடவும் பட்டிமன்றத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிறவர் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர். அவரை வைத்துக் கொண்டு படிப்பறிவு தேவையில்லை என்று பேசுகிறார்களே என்பதுதான் எனக்கு ஒரு சந்தேகம். உண்மையிலேயே இவர்களுக்கு இருப்பது பட்டறிவா அல்லது பட்ட அறிவா என்று எனக்கு தெரியவில்லை. சில சமயம், அதாவது மனிதன் வாழ்க்கையிலே நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு எது தேவை? 2ம் தேவை என்பதை மறுக்கவில்லை. சில நேரங்களில் சில தேவைப்படும், ஆனால் அதிகமாக படிப்பறிவுதான் தேவை என்பதுதான் எங்களுடைய வாதம். நான் ராமநாதபுரத்திலே 1990 பணியாற்றிக் கொண்டிருந்தேன் பொதுப்பணித்துறையில். அதாவது எந்த நேரத்தில் பட்டறிவு தேவைப்படுகிறது, எந்த நேரத்தில் படிப்பறிவு தேவைப்படுகிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். காலையில் என்னுடைய வளாகத்தில், நான் வீடு இருந்த அந்த காம்பவுண்ட்ல வளாகத்தில் 2 வீடு, என்னுடைய வீடு. நானும் அப்ப திருமணமான புதிது, நானும் என் மனைவியும். நான் அலுவலகத்திற்கு சென்று வந்தேன். பக்கத்து வீட்டில் ஒரு குடும்பம் குடி வந்திருக்கு. அந்த வீட்டில் இருந்து அப்பதான் வந்திருக்கு ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்தது. ஓடி வந்து என்னை அங்கிள், அப்பதான் பார்க்குது, துருதுருன்னு இருந்து பார்க்கறதுக்கு, அங்கிள் அப்படின்னுது. உடனே அந்த குழந்தையுடைய கண்ணத்தை தட்டி, பாப்பா உன் பேர் என்னம்மான்னு. அங்கிள் என் பேர் சுமதி அப்படின்னு சொல்லுச்சு. உடனே கொஞ்ச நேரம் என்கிட்ட உரையாடி இருந்து வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்பதான் வந்திருக்கு அந்த குழந்தை. நான் சாப்பிட்டு விட்டு மதியம் அலுவலகம் போய்விட்டு மறுபடியும் வருகிறேன். வாசல் நின்றுட்டு இருக்க அந்த குழந்தை என்னை பார்த்தோன்னு அங்கிள் இருந்து அது கண்ணத்தை தட்டி, ஏய் சுமதியன் சுந்தரி எப்படி இருக்கேன்னு. உங்களுக்கு தெரியும், சுமதியன் சுந்தரி என்பது சிவாஜி கணேசன் நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர். அது சின்ன குழந்தை துருதுருக்கு, அது கண்ணத்தை தட்டி, ஏய் சுமதியன் சுந்தரி எப்படி இருக்க அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுச்சு. மாலையில் நான் வெளியே போய்விட்டு வருகிறேன். அந்த குழந்தை வாசலில் இருக்கிறது. நான் அந்த குழந்தையை பார்க்க போகிறேன். அது அங்கிள்னு கூப்பிட்டுது. என் வீட்டு வாசலில் என் மனைவி நின்றுக்கவா, அவ ஓடி வந்து என் கையை பிடிச்சி தரதரன்னு எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு போறா. கூட்டு போய், ஏங்க அந்த குழந்தை கண்ணத்தை தட்டி என்னங்க சொன்னீங்க? ஒன்றும் சொல்லலையம்மா, அந்த குழந்தை பேரு சுமதின்னு சொல்லிச்சு, அதுதான் நம்ம சொன்னேன். ஏங்க நீங்க சுமதினா சொன்னீங்க? இல்லம்மா சும்மா ஒரு ரைமிங்கா இருக்கட்டுமேனு சுமதி என் சுந்தரின்னு சொன்னேன். அதுல என்னமா தப்புன்னு? எங்க அவங்க ஒய்ஃப், அவங்க அம்மா பேரு சுந்தரியாங்க. நீங்க பாட்டில் சுமதி என் சுந்தரி சுமதி என் சுந்தரின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது இது எனக்கு உண்மையிலேயே நடந்தது. இது எனக்கு உணர்த்தியது. எப்ப ஜெயந்தாவோட அனுபவத்தை பார்த்தீங்களா? அதான் எந்த சினிமா படத்து பேரையும் நம்ம பாட்டுக்கு உச்சரிச்சிடக்கூடாது, அதுல பெரிய வில்லங்கம் இருக்கு. அனுபவம் வேண்டும் என்று இது எனக்கு உணர்த்தியது. இது ஒரு பக்கம். நான் சென்ற முறை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதல்வராக வந்த பொழுது உடனடியாக மதுரையிலிருந்து மாற்றப்பட்டு தலைமைச் செயலகத்திற்கு மாற்றப்பட்டேன். நான் குடும்பம் செப்டம்பரிலே எனக்கு மாறுதல் கிடைத்தது. மதுரையில் குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடும்பம் மதுரையில் இருக்கிறது. நான் சென்னையிலிருந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை கிளம்பி ஊருக்கு போய் விடுவேன். நான் ரயிலில் உட்கார்ந்துருக்கேன். ஏத்தால ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். எங்கே வேலை பார்க்குறீங்கன்னாரு. நான் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறேன் சென்னையில். அப்படியா, உங்களுக்கு வாரம் 2 நாள் லீவோ? ஆமாம், சனி ஞாயிறு 2 நாள் லீவு. குடும்பம் எங்கே இருக்கு? குடும்பம் மதுரையில் இருக்கு. வார வாரம் ஊருக்கு போயிடுவீங்களோ? வார வாரம் ஊருக்கு போவேன். ஓஹோ, சனி எப்போ வரும்னு உங்க மனைவி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ? சனி என்பது என்னை சொன்னால் கிழமையை சொன்னாரான்னு எனக்கு விளங்கல. ஆனால் தமிழ் தெரிந்த காரணத்தால், படித்திருந்த காரணத்தால் சனி என்று கிழமையும் சொல்லியிருக்கலாம் என்கின்ற ஆறுதலோடு நான் ஆறுதல் அடைந்து கொண்டேன். ஆக சில இடங்களில் நமக்கு படிப்பறிவுதான் நம்மை காப்பாற்றும். ஆனால் நடுவர் அவர்களே, பாரதி சொன்னான், காலை எழுந்தவுடன் படிப்பு என்று. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீர பாண்டியர் சொன்னார். எல்லாவற்றிற்கும் நம்முடைய படிப்பு நமக்கு பயன்படும், ஆனால் நம்முடைய அனுபவம் நமக்கு பயன்படாது.
அதுதான் முக்கியம். அதனால் தான் சொன்னான் அனுபவம் என்பது தலை வழுக்கை ஆகிற பிறகு கிடைக்கிற சீப்பு என்று சொன்னான். பிறருடைய அனுபவம் தான் நமக்கு பயன்படும், நம்முடைய அனுபவம் நமக்கு ஒருபோதும் பயன்படாது. கவியரசர் கண்ணதாசனுடைய அனுபவம் எனக்கு பயன்பட்டது என்று என் ஞான தந்தை காவிய கவிஞர் வாலி சொன்னார். கண்ணதாசனுடைய அனுபவம் எனக்கு பயன்பட்டது என்று சொன்னார். தொட்டபின் பாம்பு என்றும் சுட்டபின் நெருப்பு என்றும் பட்டபின் உணர்வதே என் பழக்கமென்றான பின்பு, கண்ணதாசன் எழுதிய கவிதை. தொட்டபின் பாம்பு என்றும் சுட்டபின் நெருப்பு என்றும் பட்டபின் உணர்வதே என் பழக்கமென்றான பின்பு, என் பழக்கமென்றான பின்பு கெட்டவன் அழுகை தானே கெடுவதை நிறுத்த வேண்டும், கெட்டவன் அழுகை தானே கெடுவதை நிறுத்த வேண்டும், பட்டபின் உணர்வது தானே பட்டினத்தார்கள் வாழ்வு என்று கண்ணதாசன் சொன்னான். ஆக அவனுடைய அழுகை அவனை நிறுத்த வேண்டும், அவனுடைய அனுபவம் அவனுக்கு பயன்படாது, ஆனால் அவருக்கு பயன்பட்டு சொன்னார். கண்ணதாசன் 3 விஷயங்களை சொன்னார். காவிய கவிஞர் வாலி சொன்னார் 3 விஷயங்களை கண்ணதாசன் சொன்னார். ஒன்று, எந்த அரசியல் கட்சியிலும் உறுப்பினராக சேராதே, எந்த அரசியல் கட்சியிலும் நீ சேராதே, சொந்த சினிமா எடுக்காதே, சொந்த படம் எடுக்காதே, ஒன்றிருக்க இன்னொன்றை நாடாதே. இந்த 3ஐயும் என் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேன் என்று சொன்னார். எம்ஜிஆர் வாலியிடம் சொன்னார், ஸ்ரீரங்கம் தொகுதியில் நிறுத்துகிறேன், நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருங்கள் என்று வாலியிடம் சொன்னார். வாலி பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் வாலி உறுப்பினராக சேரவில்லை. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் முத்துலிங்கமும் புலமைப்பத்தனும் தான் பாடல் எழுதியிருப்பார்கள். எம்ஜிஆருடைய அந்த கடைசி படத்தில் வாலி பாடல் எழுதவில்லை. ஏனென்றால் அதற்கு பிறகு தன் கட்சியில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பாடல் என்று எம்ஜிஆர் முடிவு செய்தார். ஆனால் வாலி கட்சியில் சேரவில்லை. கண்ணதாசனுடைய அனுபவம் எனக்கு உதவியது என்று சொன்னார். ஆனால் அந்த கண்ணதாசன் என்ன சொன்னார் தன்னுடைய சுயசரிதையிலே? பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன். அழுதார் கண்ணதாசன். பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டும் மொழி மழையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன், ஆனால் 8ஆம் வகுப்பு எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார், பின் ஏழ்மையிலே என்னை உலகில் விட்டார் என்று அழுதான். ஆக தான் படிக்கவில்லை என்று கண்ணதாசன் விரும்பினான். ஆக கண்ணதாசனை பார்த்து அவன் படிக்கவில்லை என்பதற்காக தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்காமல் இருந்தாரா? யாரும் செய்வது கிடையாது. லட்சத்தில் ஒருவர் ஜெயிப்பார்கள் படிக்காமல் இருந்த அனுபவத்தில், ஆனால் அல்ல, படித்தவர்கள் அனைவரும் ஜெயிக்க முடியும். அதுதான் உண்மை. சரி, அதனால்தான் கண்ணதாசன் வைரமுத்துவனுடைய வைகரை நேயர்களுக்கு எழுதிய அணிந்துரையிலே சொன்னார், வைரமுத்துவை பற்றி கண்ணதாசன் சொன்னார், இவருக்கு கவிதை ஏற்பொருளாக இருக்கிறது, கல்வி துணை பொருளாக இருக்கிறது என்று எழுதினார். எம்ஏ முடித்தவர் வைரமுத்து, அதைத்தான் அவர் சொன்னார். ஆக கல்வி என்பது எல்லோருக்கும் தேவை, எப்பொழுதும் தேவை என்று எல்லோரும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி எல்லோரும் சொன்னார்கள். பெருந்தலைவர் காமராஜர் ஒரு பொறியாளரை கூப்பிட்டு கேட்கிறார், இந்த இடத்திற்கு தண்ணீர் கொண்டு போக வேண்டும், போக முடியுமா? அந்த பொறியாளர் சொன்னார், இல்லை, நீங்கள் சொல்லுகிற கிராமம் உயரத்தில் இருக்கிறது, இந்த அணைக்கட்டு பள்ளத்தில் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிற இடம் பள்ளத்தில் இருக்கிறது, அதனால் கொண்டு போக முடியாது. உடனே காமராஜர் சொன்னார், பள்ளத்தில் இருந்து மேட்டுக்கு தண்ணியை கொண்டு போக முடியாதுன்னு படிக்காத எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நீ படிச்சவன், நீ தான் அதுக்கு வழி சொல்லணும். ஆக படிக்க முடியாதவர்களுக்கு சொல்ல முடியாத வழியை படித்தவர்கள் சொல்ல முடியும் என்று பெருந்தலைவர் சொன்னார். அதுதான் உண்மை. அந்த படிப்பறிவு தான் தேவை என்று சொல்கிறோம். இங்கே முத்தமிழறிஞர் கலைஞருடைய படம் இருக்கிறது. நடுவர் அவர்களே, நீங்கள் தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றை பாருங்கள். எம்ஜிஆர் நடித்த 3வது படம், எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த 3வது படம் மந்திரி குமாரி. மு கருணாநிதி என்கிற பெயரை தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்திய பெயரே மந்திரி குமாரி படம் தான். ராஜகுமாரி படத்தில் பெயர் இல்லை, அவர் எழுதிய அபிமன்யு படத்தில் ஒரு பெயர் கிடையாது. மருதநாட்டு இளவரசி 1950 ஏப்ரலில் வந்த படம். கலைஞர் வசனம் எழுதிய 3வது படம். மந்திரி குமாரி 1950 ஜூன் மாதம் வந்த படம். மந்திரி குமாரி படம் தான் எம்ஜிஆருக்கும் வெற்றி படம், கலைஞருக்கும் வெற்றி படம், 2 பேருக்கும் வெற்றி படம் மந்திரி குமாரி. கலைஞருடைய அறிவு, மந்திரி குமாரி குண்டலகேசி என்கிற காவியத்தை அடிப்படையாக வைத்து கலைஞர் எழுதினார். முத்தமிழறிஞர் கலைஞர் குண்டலகேசியை படித்ததால் தான் மந்திரி குமாரி அவரால் எழுத முடிந்தது. படிப்பறிவு தான் நமக்கு கலைஞரை கொண்டு வந்திருக்கிறது. அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டுடைய சினிமா வரலாறு அதுதான், அதை மறந்துவிடக் கூடாது. நான் என்னுடைய கவிதை காவிய கவிஞர் வாலிக்கு ரொம்ப பிடித்த கவிதை. புத்தக கண்காட்சியில் அவர் பேசிய பொழுதெல்லாம் சொல்லுவார், என்னுடைய கவிதையை, புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். அதுதான் புத்தகம். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும்.
படித்தவர்கள் என்னுடைய இன்னொரு கவிதை கூட உண்டு, அவருடைய தலைமையிலே வாசித்த கவிதை. பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள். உண்மை, நானே அதை மறுக்கவில்லை. ஆனால் அவர் சொன்னார், எப்பொழுதுமே படித்தவர்களுக்கு பக்கத்தில் அனுபவசாலிகள் வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது அனுபவசாலியின் பக்கத்தில் படித்தவர்கள் வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை முதலமைச்சர் படிக்காமல் இருக்கலாம், ஆனால் பக்கத்திலே படித்த தலைமைச் செயலாளர் இருக்க வேண்டும். அதுதான் அரசாங்கம், அதுதான் அரசாங்கத்துடைய அமைப்பு. ஆக எப்பொழுதுமே படித்தவர்கள் பக்கத்துக்கு. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. முகமது அலி ஜின்னா, அவரை ஒரு அரசியல் தலைவராக நமக்கு தெரியும். உலகத்திலேயே அதிகமான பணம் பெற்ற வக்கீல், தான் வழக்காடுவதற்காக உலகத்திலேயே அதிகமான பணம் பெற்ற வக்கீல் முகமது அலி ஜின்னா. இங்கிலாந்திலே ஒரு வழக்கு வருகிறது. இங்கிலாந்து அரசி செல்வதற்காக ஒரு சேரட் வண்டி, ஒரு ரதம் இருக்கும். அதில் 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். அந்த ரதத்தை போல யாருமே ரதம் வைத்திருக்க கூடாது, குதிரை வண்டி வைத்திருக்க கூடாது என்பது இங்கிலாந்தில் சட்டம். ஒரு செல்வந்தர் அதை போல ஒரு வண்டியை வாங்கிவிட்டார். அது என்ன நிறத்தில் இருந்ததோ அதே நிறம், சாட்டை கூட, அந்த சாட்டை கூட அதே நிறம், அந்த குதிரை ஓட்டுநர் அணியக்கூடிய உடை கூட அதே மாதிரி. அப்படி ஒரு வண்டியை வாங்கி ஒரு நாள் பயணம் போனார். உடனடியாக தெரிந்து காவல்துறை அவரை கைது செய்தது. வழக்கு நீதிமன்றத்தில் நடந்தது. நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி முகமது அலி ஜின்னா அப்பொழுது லண்டனில் வக்கீலாக பணியாற்றிக் கொண்டிருந்தார். நான் காப்பாற்றுகிறேன் உங்களை என்று சொன்னார். இவருக்கு நம்பிக்கை இல்லை. சரி, நீங்கள் காப்பாற்றுங்கள், எந்த கட்டணமும் இப்பொழுது தரமாட்டேன், வழக்கு முடிந்த பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதிபதி முன்னால் நடக்கிறது. எல்லாம் ஒன்று போல் இருக்கிறது. நீதிபதி கேட்கிறார், அதே நிறத்திலே வண்டி இருக்கிறது, அதே மாதிரி 7 குதிரைகள், வெள்ளை நிற குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன, அதே எல்லா விஷயங்களும் அப்படியே இருக்கின்றன. இது தேச துரோகம், அதனால் இவருக்கு தண்டனை வழங்குவதுதான் சரி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொன்னவுடன் முகமது அலி சொன்னார், ஜின்னா அவர்கள் சொன்னார். ஏனென்றால் யாருமே எதிர்பார்க்கவில்லை அப்படி ஒரு பதிலை ஜின்னாவிடம். ஜின்னா சொன்னார், ஆம், நீங்கள் சொன்னதை போல ரதம் அதே நிறத்தில் இருக்கிறது, அதே மாதிரி 7 குதிரைகள், வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. உடனே நீதிபதி சொன்னார், பிறகு என்ன, அதைத்தானே நானும் சொன்னேன் என்றார். உடனே ஜின்னா சொன்னார், இல்லை, நீங்கள் ஒன்றை கவனிக்க தவறிவிட்டீர்கள். ராணியாருடைய குதிரை 7 குதிரையில் 7மே ஆண் குதிரைகள். செல்வந்தர் வண்டியில் பூட்டப்பட்டிருந்த குதிரைகளில் 5 குதிரைகள் ஆண் குதிரைகள், 2 குதிரைகள் பெண் குதிரைகள். அதனால் அந்த ரதம் வேறு, இந்த ரதம் வேறு. இது உண்மையிலேயே நடந்தது. ஒரு வாரம் கழித்து முகமது அலி ஜின்னாவிற்கு மிகப்பெரிய வரவேற்பு, ரெட் கார்பெட் வெல்கம். அப்பொழுது ஒரு காசோலை புத்தகத்தை ஜின்னாவின் கையில் கொடுத்த அந்த செல்வந்தர், என்ன ரூபாய் வேண்டுமோ அல்லது என்று வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ளலாம், அத்தனை காசோலைகளில் நான் கையொப்பமிட்டிருக்கிறேன் என்று சொல்லி 100 காசோலைகள் அடங்கிய புத்தகத்தை முகமது அலி ஜின்னாவின் கையிலே கொடுத்தார். அதனால் தான் சொல்கிறார்கள், உலகத்திலேயே அதிக பணம் பெற்ற வழக்கறிஞர் முகமது அலி ஜின்னா என்று. இந்த வெற்றி அவரால் எப்படி பெற முடிந்தது? அவருடைய படிப்பறிவு, அவருடைய கல்வி அறிவு. ஆக எந்த நேரத்தில் இன்று நாம் மகளிருக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறோம். எப்படி? கல்வியை கொடுப்பதால். நம்மை எப்படி அடிமைப்படுத்தினார்கள்? ஆசியா கல்வி அறிவு இல்லாத நாடாக இருந்தது, மேற்கு நாடுகளைப் போல. அதனால் தான் நாம் அடிமைப்பட்டோம். ஆக எல்லாவற்றிற்கும் ஜப்பான் பிரதமர் ஒரு முறை சொன்னார், இவ்வளவு பெரிய குண்டு வீச்சத்திற்கு பிறகு எப்படி ஜப்பான் நிகழ்ந்தது, எப்படி நிமிர்ந்தது என்று சொன்னவர் சொன்னார், 3 காரணங்கள். அந்த ஜப்பான் பிரதமர் சொன்னார், 3 காரணங்களால் தான் நாங்கள் நிமிர்ந்தோம். 1 கல்வி, 2 கல்வி, 3 கல்வி. இந்த 3ஆல் தான் நாங்கள் நிமிர்ந்தோம் என்று சொன்னார். ஆக உண்மையிலேயே நடுவர் அவர்களே, எல்லாவற்றிலும் வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு எப்பொழுதுமே படிப்பறிவுதான் தேவை என்று சொல்லி, ஒரு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் முத்தமிழறிஞருடைய கலைஞர் புகைப்படத்திற்கு முன்னால் இந்த 2 குற்றவாளிகளையும் நீங்கள் மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திடீர்னு கோர்ட்டு மாதிரி கொண்டு போயிட்டாரு நெல்லை ஜெயந்தா. 4 பேரும் ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க. நான் யாராவது ஒரு 5-6 பேர் வீட்டுக்கு கிளம்புவீங்க, முடிச்சிடலான்னு நான் ஐடியா பண்ணேன். இப்போ பட்டிமன்றம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ரசிகர்களா லியோனியா அப்படின்னு பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களா நானா பார்த்துருவோமா?
அப்படிங்கிற மாதிரி ஒருவர் கூட கலைந்து செல்லாமல் இந்த அறிவு புதையலை நீங்கள் ரசிக்கின்ற அந்த அழகிற்கு உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகள். ஏன்னா ஒரு பேச்சாளர் ரசிகர்களுடைய மனதை முதல்ல படிக்கணும். புத்தகத்தில் படிக்க முடியும்? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய முக குறியீடுகளை நான் பார்த்துக்கிட்டே பேசணும். சில பேர் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த மேலே இருக்க துணியவே பார்த்து பேசிட்டு முடிச்சுடுவாங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், கீழே குனிஞ்சு பார்க்குறேன், ஒருத்தர் கூட இல்லை, நீ அந்த துணிக்கிட்டே பேசிட்டு போயான்ட்டு. சில பேர் கீழே குனிஞ்சுக்கிட்டே பேசுவாங்க, சில பேர் எதையாவது வேற வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் பேசுகிறப்ப பார்த்துருக்கீங்களா. இந்த இங்கே ஏதாவது நான் இதே மாதிரி பல முறை இந்த கூட்டத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அப்படின்னா இதை எத்தனை தடவை தட்டுறாருன்னு எண்ணிக்கிட்டு இருப்பேன். உங்களுடைய மனதை நான் படிக்கணும். எப்படி? ஒரு கச்சேரியில் ஒரு பாகவதர் பாடிக்கிட்டு இருக்காரு, அருமையா பாடுறாரு. கண் கண்ட தெய்வமாய் காட்சிகளிப்பது பழனியில பாடுறாரு. இந்த பக்கம் ஒருத்தர் மிருதங்க திங்கிருதான் திங்கிருதா திங்கிருதா திங்கிருதா, இன்னொருத்தர் கொன்னக்கோல் ஜதி சொல்லிட்டு இருக்கார். தீம் தக்கிட்ட ஜுனுதா தீம் த ஜுனுதா தக்கிட்ட ஜுனுதா திகிருத ஜுனுதா அப்படின்னு கச்சேரி களை கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கொன்னக்கோல் ஜதி சொல்றவனுக்கு பசி பொறுக்க முடியல. இந்த ஆள் கச்சேரிய நிப்பாட்டவே மாட்டேங்கிறார். அவன் அப்படியே கிறங்கிட்டான். தக்கிட்ட ஜுனுதா தக்கிட்ட ஜுனுதா திக்கிட்ட ஜுனுதா தீந்த ஜுனுதா பார்த்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு தக்கிட்ட ஜுனுதா திங்கிறதா தொங்குறதா திங்கிறத தொங்குறத திங்கிறத தொங்குறதான்னா, பாகவதர் இப்படி ஒரு ஜதி நான் கேள்விப்பட்டதே இல்லையாடா, திங்கிறதா தொங்குறதாங்கிறான். என்னடான்னு பார்த்தா மேடைக்கு ரைட் சைடில் பெட்டி கடையில் வாழைப்பழம் தொங்கிட்டு இருக்கு. அதை காட்டி ஜதிக்கு போயிட்டான். திங்கிறதான் அங்க தொங்குறதான். பாகவதர் நன்றி வணக்கம்னு முடிச்சிட்டார். நீங்க ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நான் பேசினா தான் அந்த பேச்சு. இதை போய் நாம எங்க படிக்க முடியும்? அனுபவம் தான். நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு புத்தகம் எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு நீச்சல் பழக முடியுமா? நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி? தண்ணீரிலே குதித்து 2 கைகளையும் பின்னோக்கி தள்ள வேண்டும், கால்களை கீழே அழுத்த வேண்டும், முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் நீரை பின்னோக்கி தள்ள வேண்டும். நீங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் நீரை முன்னோக்கி தள்ள வேண்டும். நீங்கள் நீரிலிருந்து மேலே வர வேண்டும் என்றால் நீரை கீழே அமுக்க வேண்டும். நீங்கள் நீருக்கு அடியில் போய் மண்டையை போட வேண்டும் என்றால் நீரை மேலே தள்ளி கொண்டே இருக்க வேண்டும். இதை மனப்பாடம் பண்ணா நீச்சல் வேணாலும் படிக்க முடியுமாயா? மனப்பாடம் பண்ணிட்டேன். நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி? தண்ணிக்குள்ள தூக்கி போடு, அப்பதான் தெரியும் நீச்சல் பழகுவது எப்படி அப்படின்னு சொல்லி சில ஸ்கூல்கள்ல எல்லாம் ஸ்விம்மிங் ட்ரைனர் அப்படின்னு வச்சு, திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் ஸ்விம்மிங் மை டியர் பாய்ஸ் அப்படின்னு இடையில பலூனை மாட்டி விட்டு இடையில கையை கொடுத்து, ஸ்விம்மிங் மாஸ்டர் கம் ஆன் மை டியர் பாய்ஸ், புஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பேக், யூ ஆர் கோயிங் ஃப்ரண்ட், push your hands front, you are going back, push your water down, you are going up. மனப்படம் பண்ணிட்டான். இடுப்புல பலூனு, மாசம் 1000 ரூபாய் ஃபீஸு, 3000 ரூபாய் கட்டிட்டு அவங்க அப்பா வந்து மயன் எப்படி படிக்கிறான்ட்டு வந்து பார்க்குறாரு. push your hands down, you can go up. இடுப்புல பலூனு, 3 வாக்கியத்தை தான் படிச்சிருக்கானே ஒழிய நீச்சலை படிக்கல. பலூனை எடியா எடுத்துட்டு என் பிள்ளைய அடிக்க விடியான்னா அவன் பலூனை கலட்டுறாரு. மாஸ்டர், டோன்ட் ரிமூவ் த பலூன் மாஸ்டர், ஐ வில் டை. ஆனா இந்த நாகப்பட்டினத்தில் இந்த அக்கரைப்பேட்டைங்கிற மீனவர் கிராமத்தில் பாருங்க, ஒரு 5 வயசு பைய கடலை எதிர்த்து நீச்சல் போடுறானே, அவன் எந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீச்சல் பழகுவது எப்படின்னு கத்துக்கிட்டான். அவனுக்கு ட்ரைனிங் கொடு, கண்டிப்பா ஒலிம்பிக்ல நீச்சல் போட்டியில அவன் தான் என் ஃபர்ஸ்ட் வருவான். இதை எந்த நீங்க இன்ஸ்டிடியூஷன்ல படிக்க முடியும்? சைக்கிள் ஓட்டுவது எப்படி, அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு சைக்கிள் ஓட்ட முடியுமா? சில பேர் சைக்கிள் ஓட்ட பழகி கொடுப்பேன். ஒருத்தன் ஏற்கனவே ட்ரெயின் ஆனவன் பார்த்துருக்கீங்களா? உட்கார்றா
நேராக பார்த்து ஓட்டினா ஏன் பாரு எங்கிட்ட ஒடிக்கூடாத இவன் ஓட்டுறேன் பிடிச்சிக்கடா விட்றாதரா விட்றாதரா அப்படின்ட்டு எங்கிட்டோ போகுது சைக்கிள் இவன் பின்னாடி பிடிச்சிக்கிட்டே ஓடியாருவான். 1 வாரம் 2 வாரம் பின்னாடியே பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரம் நல்லா ஓட்டுறானே அப்படின்னு விட்டுட்டு நின்றுட்டான். அருமையாக ஓட்டிகிட்டு தான் போயிட்டே இருந்தான். அப்படியே ஓட்டிட்டு போனால் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி பார்க்கணும், அவனை காணான். ஐயோன்னா சாக்கடையில் கிடக்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் பின்னாடி இருக்கிறாங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அவனால் சைக்கிள் ஓட்ட முடிந்தது. அந்த நம்பிக்கை இழந்தான் கீழே விழுந்துட்டான். இதிலிருந்து என்ன இவங்க அதை நினைக்கிறாங்க, அனுபவ அறிவு அது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறதுன்னு இவங்க ரொம்ப அழகா பேசினாங்க. உண்மையிலே அனுபவ அறிவு அதுக்கு எந்த எழுத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு தாத்தா சாக போறப்ப பேர பிள்ளையெல்லாம் போய் தாத்தா தாத்தா எங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு போதாத்தா, தாத்தா ஏதாவது நல்லது சொல்லிட்டு போதாத்தா அப்படின்னோன்னா தாத்தா அப்படின்னு வாயை திறந்து காமிச்சிட்டு பிறப்பிட்டார். உடனே பக்கத்தில் இருந்தவர் என்னையா நல்லது சொல்லிட்டு போதாத்தான்னா வாயை ஆணு காமிச்சிட்டு செத்து போயிட்டாரு. பக்கத்தில் இருந்தவர் சொல்லியிருக்காரு, உங்கள் தாத்தா எவ்வளோ பெரிய செய்தியை சொல்லிட்டு செத்துருக்கார் தெரியுமா? என்னையா ஆன்றதில் என்னையா செய்தி இருக்கு? அவர் ஆண் வாயை திறந்ததில் பல்லு பூரா அவருக்கு இல்லை, ஆனால் நாக்கு மட்டும் இருந்துச்சு. இதுலேருந்து உங்கள் தாத்தா என்ன செய்தி சொல்கிறாருன்னா, பல்லு மாதிரி உங்களுடைய மனதை இறுக்கமாக வைத்திருக்காதீர்கள், அது நாளடைவில் உடைந்து போகும். நாக்கு போல எல்லோருக்காகவும் வளைந்து கொடுத்து இசைந்து கொடுத்து வாழுங்கள், வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இருப்பீர்கள்னு தாத்தா பொக்க வாயை ஓப்பன் பண்ணி மெசேஜை கொடுத்துருக்காரு. இன்னொரு பெரியவர்கிட்ட ஒருத்தன் சொல்லியிருக்கான், ஐயா வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கஷ்டம்யா அப்படின்னா, நான் செத்த பிறகு அப்புறம் வந்து பாருன்னு இருக்கார். நீ என்னைக்கு சாகிறது, என் வாழ்க்கை நல்லா இருக்கிறது. அப்புறம் போய் சொல்லியிருக்கேன், நான் செத்த பிறகு வந்து பார்க்க சொல்றாரு. அப்போ அவர் ஒருத்தர் பெரியவர் சொல்லியிருக்காரு, அவர் கரெக்டாக தாண்டா சொல்லியிருக்காரு. நான் செத்த பிறகு வந்து பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் செத்த பிறகு வந்து பார்க்க சொல்ல, நான் என்ற அகம்பாவத்தை நீ சாகடித்து விடு, நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய். அதனால தான் நான் செத்த பிறகு வந்து பாடுறான். அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட எத்தனையோ விஷயங்கள். சார்லி சாப்ளின் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டாரு. கடைசி அவர் எழுதி வைத்து விட்டு சென்ற வாக்கியம்தான் இன்னைக்கு கொரோனா காலத்தில் மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்த வாக்கியம், இதுவும் கடந்து போகும். என்ன அழகான ஒரு அனுபவத்திலிருந்து வந்த வார்த்தை. இதுவும் கடந்து போகுங்கிற வார்த்தையை கஷ்டத்தில் இருக்கிறவன் ஒருத்தன் வாசிச்சான்னா இது கடந்து போயிடும், அடுத்து இன்னொரு நம்பிக்கையான வாழ்க்கை நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எத்தனையோ பெரிய அறிஞர்களுடைய அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை வழி நடத்துகிறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்காக நாங்கள் 2 பேரும் இவ்வளோ உசுரை கொடுத்து பேசியிருக்கோம், நீ வாட்டுக்கு அனுபவ அறிவிக்கே பேசிட்டு இருக்கியான்ட்டு. இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு ஒரு அற்புதமான வேற எந்த மாநிலத்திலும் இல்லாமல் ஒரு மொழிக்காக வாழ்த்துப்பாவை முதலில் இயற்றிய மாநிலம் நம் தமிழ் மாநிலம். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை எழுதிய நீராறும் கடலுடுத்தங்கிற பாட்டை தமிழ்த்தாய் வாழ்த்தா கொடுத்தார். அதை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன்ட்ட மியூசிக் போட சொல்லியிருக்காரு. MS விஸ்வநாதன் பல டியூன் போட்டு கொண்டு வந்து தலைவர்கிட்ட காமிச்சிருக்காரு. அப்ப தலைவர் சொல்றாரு, எல்லாரும் பாடுற மாதிரி ஒரு டியூனை ஒரு ராகத்தை நீங்க சூஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு. மோகன ராகத்தில் போடவா அப்படின்னு தலைவர் மோகன ராகத்திலே போட்டு கொண்டு வாங்க. மோகன ராகம் எவ்வளவு அழகான ராகம் அப்படின்னு சொல்லி அந்த மோகன ராகத்தில் வந்த பாட்டெலாம் சொன்னா நீங்க அந்த பாட்டை எப்படி ரசிச்சிருப்பீங்கன்னு சொல்லுவீங்க. என்ன அழகான பாட்டு, பழைய பாட்டு ஒன்று மோகன ராகத்தில் இருக்கு. நிலவும் மலரும் பாடுது, என் நினைவில் தென்றல் வீசுது, நிலை மயங்கி மயங்கி காதலினால் கானம் பாடுது, காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், கூவாமல் கூவும் கோகிலம்
பொன் கொண்டாடும் காதல் கோமளம் யாரும் காணாமல் நான் பாடும் கீதமே என்னாலும் அழியாது என் ஜீவனே. நீங்கெல்லாம் பாக்குறீங்க கிமுக்கு முன்னாடி எழுதின பாட்டை ஏயா இப்படி பாடி கொள்றேன்னு. இதே மோகன ராகத்தில் இப்ப லேட்டஸ்ட் சாங் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே இளமை இனிமை இனிமை அது புதுமை இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கும் அங்கும் பறந்தன நின்னு கோரி வர்ணம் வர்ணம் இசைத்திட என்னை தேடி வர்ணம் கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா சரிக பத சாத பகரேசா நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென. இப்போ உங்களுக்கெல்லாம் கால் பரபரன்னு இருக்கான் எந்திரிச்சு நிக்கலையே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை வச்சு நான் சொல்றேன் பட்டறிவா படிப்பறிவான். எம்.எஸ். விஸ்வநாதன் தன் அனுபவ ஞானத்தால் மோகன ராகத்தில் அதை போட்டு தமிழ்தாய் வாழ்த்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரிடம் கொடுத்தார். ஆனால் அந்த பாட்டை மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை என்ற அந்த அருமையான புலவர் ஏட்டிலே எழுதி வைத்து அது படிக்கப்படாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நமக்கு தமிழ்தாய் வாழ்த்து என்ற ஒரு வாழ்த்து கிடைத்திருக்காது. அதனால் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா அனுபவ பட்டறிவு அனைத்தையும் ஒரு நூலாக நமக்கு வடித்து கொடுத்த அந்த அனுபவத்தின் தொகுப்பை நாம் புத்தகங்களில் படித்துத்தான் பட்டறிவையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். உன்னையே நீ அறிவாய் என்று சாக்ரட்டிஸ் கற்றுக் கொடுத்த அந்த சிந்தனையை நம்ம எப்படி தெரிஞ்சிச்சு? அவர் எழுதிய ஒரு புத்தகத்தை ஒரு ஆசிரியர் எழுதி சாக்ரட்டிஸ் எழுதிய தத்துவங்கள் என்ற நூலை படித்ததால் தான் லியோனி சாக்ரட்டிஸை பற்றி இங்கே பேசுகிறேன். காந்தியை பற்றி நெல்லை ஜெயந்தா பேசுகிறார். ஏனென்றால் காந்தியை பற்றி ஒரு அறிஞர் எழுதிய நூல், ஒரு கவிதையை ரொம்ப அழகா சொல்றாரு. ஒரு கவிஞன் எழுதிய நூல், ஒரு கவிதை ஒரு கவிஞர் எழுதியிருந்தாரு. இன்னைக்கு பெண் குழந்தைகளை கள்ளி செடி கள்ளிப்பால் கொடுத்து கொன்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கள்ளி மரத்தடியில் ஒரு நாய் தன்னுடைய 5 குட்டிகளுக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறது. அது ஆண் குட்டியா பெண் குட்டியா என்று கூட தெரியாமல் எல்லா குட்டிகளுக்கும் அந்த நாய் பாலை ஊட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் அதே கள்ளி மரத்தடியில் ஒரு பெண் தன் பெண் குழந்தைக்கு கள்ளிப்பாலை ஊட்டுகிறாள். இதில் எது தாய் எது நாய் அப்படின்னு கேட்டார் ஒரு கவிஞர். இந்த கவிதையை நான் புத்தகத்தில் படிச்சுதான் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் நம் தமிழக முதல்வர் அவருக்கு நம் தமிழகமே இன்னைக்கு நன்றி சொல்லணும். என்ன காரணம் என்றால் உயர்கல்வியில் ஒரு பெண் படிப்பது என்பது எட்டா கனியாக இருந்த அந்த காலத்தை மாற்றி அரசு பள்ளியில் படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு உயர்கல்வியில் மாதம் 1000 ரூபாய் நிதி உதவியை வழங்க போகிற அந்த தமிழக அரசினுடைய அந்த திட்டம் இருக்கு. எதுக்கு? படிப்பறிவுக்கு தான். அதனால ஒரு ஆண் படிப்பது என்பது குடத்தில் வைக்கப்பட்ட நீர், அது அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் பயன்படும். ஒரு பெண் படிப்பது ஒரு ஊரில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதி போல அது அந்த ஊருக்கே பயன்படும். குடத்தில் இருக்கும் ஆண் கல்வியாக இருந்தாலும் ஓடையிலே ஓடுகின்ற அருவியின் தண்ணீராக இருந்தாலும் மக்களுக்கு பயன்படுவது அனுபவ அறிவுகளை எல்லாம் தொகுத்து வழங்கிய புத்தகத்தின் படிப்பறிவுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையின் முன்னேற்ற